Good morning to the webinar on botany and zoology for lecturers today. Today we are having Mr. Chandrasekhar sir with us. He has joined us for the webinar for giving lecture to our zoology lecturers. We hope today it is going to be a very interesting day in his life for Chandrasekhar sir, because even on the last working day, he's been very sincere and giving lecture to our teachers. Now I kindly request our Director of School Education to give introductory remarks. Is it audible? Yes, sir. Sir, வணக்கம் sir. வணக்கம் சந்திரசேகர். வாழ்த்துகள். So all the best for your retired life. So நாங்க வந்து கல்வித்துறை டைரக்டரேட் மூலமா நாங்க சில வெபினார்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுல வந்து லெக்சரர்ஸ்க்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க லாஸ்ட் இயர் பார்த்தா எஸ்சிஐடி மூலமா சில இது கூட பண்ணோம். ஸோ அதே மாதிரி புது சிலபஸ் வந்ததுனால ரீஓரியன்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால இப்போ நம்ம கோவிட் லாக்டவுன் இருக்கிறதுனால ஆன்லைன் மூலமா ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஜுவாலஜி எடுக்க போறாரு. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த வகுப்புல எந்த சப்ஜெக்ட் இல்லை எந்த டாபிக் தேவைன்னு சொன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த செஷன்ல நம்ம ரிசோர்ஸ் பர்சன் வச்சு இன்னொரு முறை கூட நம்ம நடத்தலாம். அதுக்கு தேவையான நம்ம கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு கூட எல்லாரும் கூட ஷேர் பண்றேன். நீங்க என்ன டாபிக் எந்த வகுப்புல தேவைன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க லெக்சர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றோம், ஆன்லைனா அரேஞ்ச் பண்றோம். ஸோ இது நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்டராக்டிவ் என்னன்னா மீட்டிங் ரூம்ல எல்லாரும் வச்சா மியூட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த இதுல. ஸோ அதனால நாங்கள் மீட்டிங் ரூம்ல சில பேர் தான் வச்சு வெப் ஸ்ட்ரீம்ல தான் லிங்க் கொடுக்குறோம். ஸோ அங்கே இன்டராக்ட் பண்ணோன்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன கேள்வி இருக்கோ அது அனுப்பிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுப்போம். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய 33 ஆண்டுகள் ஆசிரியருடைய பணி இன்னைக்கு எனக்கு முடியுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய விலங்கியல் ஆசிரியர்களை சந்திச்சு விடைபெறலாம் இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கு. அதனால நேரடியாக அவங்களை பார்த்து என்னால் பேச முடியலன்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த மாநில பயிற்சி மையத்தின் மூலமாகவும் சமக்கர சிக்ஷா மூலமாகவும் அவர்களுடைய அலுவலர்கள் ஆசிரியர்கள் தொடர்பாகவும் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என் தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். முக்கியமாக இந்த ஜுவாலஜி சப்ஜெக்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, பாட்டனை கம்பேர் பண்ணும்போது ஜுவாலஜி கஷ்டம்னு சொல்லுவாங்க. எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ஒரு டீச்சர் மனசு வச்சுட்டா பிள்ளைங்களுக்கு புரியும். அவங்களுடைய அப்ரோச் தான் முக்கியம். நாம் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், எல்லா மார்க் எடுக்கணும், நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட படிக்கிற மாணவர்களையும் அப்படி நம்ம எல்லாருமே நினைக்கிறது உண்டு. அது மாதிரி தான் நம்ம ஹாப்பி லேர்னிங், எப்பவுமே ஒரு சந்தோஷம் ஒரு பிள்ளைங்க படித்தாதான் அவங்களுடைய வெற்றி அதில் வெளிப்படும். இந்த சந்தோஷம் இருக்கணும்னா டீச்சர்ஸுக்கு முதல்ல ஹாப்பி டீச்சிங் வேணும். நாம சந்தோஷமா அவங்க நடத்தினா தான் முதல்ல அவங்கள போய் சென்றடையும். கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்தாதான் எதிர்பார்க்கறது நம்மளுக்கு கிடைக்கும். தொடக்கத்துல நான் இந்த ஆசிரியர் பணியை நம்ம ரொம்ப விரும்பலை. நான் ஆக்சுவலா வேற ஒரு பணியை எதிர்பார்த்தேன்.
நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்னுடைய ஆசிரியர்களுடைய கவனிப்பாலையும் அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் அந்த மேலே போல வந்தேன். இப்போ இன்னைக்கு நான் நல்லா சந்தோஷமாகவும் பலமாக இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய சப்ஜெக்ட் தான் காரணம். ஜுவாலஜி தான் என் வாழ்க்கையே, ஜுவாலஜி தான். அப்படி பார்க்கும்போது ஒரு தொடக்கத்தில் எனக்கு ஏற்பார்த்த அந்த பணி கிடைக்கலன்னு ஒரு 3 மாதம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தது. என்னடா இது, நாமளே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு நாம இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் எப்படி சொல்லிக் கொடுக்கறது, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ரெசிடென்சி காலேஜ்லாம் பார்க்கும்போது நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் நல்லா வயசு நல்லா இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவங்களுடைய டீச்சிங் எல்லாம். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லையே, நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்கிட்ட இதை சப்ஜெக்ட் எடுத்து போகிறது அப்படிலாம் நான் நினச்சிட்டு வேற ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அது கிடைக்கல. ஆனால் கிடைத்த பணியை ஆண்டோன் புண்ணியத்தில் அன்னைக்கு நான் எடுத்து சந்தோஷமாக எடுத்துட்டு அப்போ டெடிகேஷனாக செய்யணும், இது எப்படி நம்ம மாணவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய பள்ளி பருவத்தில் நம்ம ஆசிரியர்கள் எப்படி நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, நம்மளை எப்படி கொண்டு வந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, கல்லூரியில் நிறைய பேராசிரியர்கள் நம்மளை அப்ரோச் பண்ணி என்னென்ன ஸ்கில்லை நம்மளுக்கு டெவலப் பண்ணாங்க, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி நம்மளை சப்ஜெக்டை டெவலப் பண்ணாங்க, இதெல்லாம் மனசில் எடுத்துட்டு என் சப்ஜெக்டை என் பிள்ளைங்களுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கேன். நான் பள்ளி தலைமையாக இருந்தால் கூட என்னுடைய சப்ஜெக்டை நான் என் பிள்ளைங்களுக்கு நடத்திட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாளும் நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் போய் பாடத்தை எடுத்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் புதுசாக படிக்கிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். அது முக்கியம். அது தயவுசெய்து எல்லாருமே நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னதான் நம்ம சப்ஜெக்டில் தரவாக இருந்தாலும் ஒரு வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தரவு பண்ணிட்டு நம்ம போகணும். ஒவ்வொரு நிமிஷமும் கால்குலேட் பண்ணிட்டு தான் திட்டமிடல் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட எந்த மாதிரி வகுப்புல மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்மார்ட்லாம் சொல்ல முடியாது, ஆனா திறமை வாய்ந்த மாணவர்கள் நம்ம பார்க்குற பார்வையும் அப்ரோச் தான் ரொம்ப முக்கியமானது. பாசிட்டிவா நம்ம நினைச்சோம்னா பாசிட்டிவா எப்பவுமே நடக்கும், நல்லதுதான் நினைக்கணும். முடியாது எதுவுமே வாழ்க்கையில கிடையாது. கத்துக்கிறது என்றது இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில வாழறதுக்கு அனுபவம் வேணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும், டெடிகேஷன் வேணும், திங்கிங் வேணும். அதை நோக்கி அவனுடைய எண்ணங்கள் எப்பவும் இருந்துருந்தா தான் அந்த சப்ஜெக்ட்ல அவன் தரவா மார்க் எடுக்க முடியும். இதை கற்றுக் கொடுத்தாவே எதிர்காலத்துல அவனுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையும். அதை தான் நாம செய்யறோம், சப்ஜெக்ட் மூலமா அதை நம்ம கொண்டு போறோம், அவ்வளவுதான். என்னுடைய ஜுவாலஜி சப்ஜெக்டை என் பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கும்போது தான் டெய்லி ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு தேவை. அப்போ பார்க்கும்போது நம்ம டீச்சர்ஸ்லாம் கூட எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா டெய்லி படிச்சுன்னு இருக்கிற, பார்த்துன்னு சொல்லி பார்த்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு வரைஞ்சி பார்த்துட்டு இருப்பாங்க. சும்மா கையில பென்சில் இருந்தா கூட அந்த டாபிக்கை அந்த படத்தை நான் போட்டு பார்க்கணும். எவ்வளவு குயிக்கா ஒரு டயக்ராத்தை நம்ம பிள்ளைங்க மத்தியில போட்டு காட்டுறோமோ அப்பதான் அவங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷன் ஆகும். அப்ப நாம ஏன் வரையக்கூடாதுன்னு தோணும். எல்லாருக்கும் எல்லா ஸ்கில்லும் வந்துடுறது கிடையாது, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் அது அவங்களுக்கு போய் சேர முடியும், எடுத்துக்க முடியும். அப்படிதான் நம்ம ஒரு மாடலா நம்ம மாணவர்கள் மத்தியில இருக்கணும். அரசு பள்ளியில நிறைய மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரன்றதே தெரியாம வருவாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிகாட்டணும், எதுக்காக படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லாத்தையுமே சொல்லித்தரணும். அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரிதான், நாம அருமையா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், படிக்க வச்சு பாஸ் ஆகிக்கலாம், நல்ல மார்க்கே எடுக்க வைக்கலாம். நாம எப்படி நம்ம கல்லூரியில கூட நீங்க பார்த்துருக்கலாம், எத்தனையோ ஆசிரியர் நம்மளுக்கு எடுத்தாலும் சில ஆசிரியர் மட்டும் நம்மளுக்கு பிடிக்கும். பள்ளிக்கூடமும் அப்படிதான், நம்ம யாரு நம்ம கிட்ட ஆசையா அன்பா இருக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கும். ஒன்ஸ் டீச்சரை பிடிச்சிருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் தானே அந்த பிள்ளைங்களுக்கு வந்துடும். சிரிச்ச முகத்தோட அன்போ, நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், வீடு வாசப்படின்ற மாதிரி எல்லாரும் பிரச்சனை இல்லாத உலகமே கிடையாது, பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது. அதை நம்ம ஒன்ஸ் கிளாஸ் ரூமுக்கு என்டர் ஆன பிறகு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிள்ளைங்கன்னா நம்ம உலகன்ற மாதிரி நம்ம போனாதான் நம்ம நினைக்கிறது என்னையுமே நடக்கும். சந்தோஷன்றது முக்கியம். சந்தோஷமா டீச்சிங் நம்ம பண்ணணும். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ஒரு சராசரியா எடுத்துக்கோ, ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வகுப்புல நம்ம எடுத்துக்கினா கூட ஒரு 10 பேர் நல்லா படிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு கோடு போட்டா போதும், ரோடு போட்டுவோம். அதுல ஒரு 20 பேர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருப்பான், எப்போ ஆவரேஜா இருப்பான். 10 பேர் சராசரியா என்ன சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது, இதுல ரொம்ப ஆவரேஜ் கம்மியா இருக்கு. நம்மளுக்கு சேலஞ்சிங்க இந்த 10 பேர் தான், கடைசியா இருக்கிற அந்த 10 பேர் தான். அவனுக்கு எந்த மாதிரி நம்ம சொன்னா
புரிய வைத்தல் நம்மளுக்கு அவனுக்கு போய் சேரும். அப்படிதான் நம்மளுடைய பிளானிங் எப்பவுமே இருக்கணும். மாட்டா கிளாஸ் படிக்கிறவன் அவன் தேவையில்லை, அவன் கடகடம் ஓடி அவன் வந்துடுவான், அவனை பற்றி பிரச்சனையே கிடையாது. நம்மளுடைய நோக்க டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர். அந்த 10 பேருக்கு நம்ம சப்ஜெக்ட் எப்படி கொடுக்குறோன்றது தான் முக்கியம். அப்படி கொடுக்கும்போது மற்ற 2 டிவிஷனும் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுவாங்க. ஏன்னா நம்மளோட ஒரு நிமிஷமும் அவங்கள நோக்கியே தான் நம்ம போகணும். நம்ம ஒவ்வொரு பீரியட் முடிஞ்ச பிறகு டக்குன்னு அடுத்த பீரியட் போனதும் டக்குன்னு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஜஸ்ட் அவங்கள அப்சர்வ் பண்ணணும். பிள்ளைங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களா, நம்ம எதிர்பார்க்குறாங்களா, அவங்களுடைய கண்ணை பார்க்கணும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கணும், நாம சொல்றத கேட்கிற சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்களா. முன்னாடி சப்ஜெக்ட்லாம் மேக்ஸ் பிசிக்ஸ்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க, கடுமையான சப்ஜெக்ட்னு எல்லாரும் சொல்ற சப்ஜெக்ட். ஆனா அது கடுமையெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் பார்க்கறது பார்வை தான். பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி சப்ஜெக்ட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் 4வது பீரியடு 5வது பீரியடு இப்படிதான் கிடைக்குங்க. அது தப்பு ஒண்ணு இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் தலைமையில இருக்கும்போது டைம் டேபிள் போடும்போது ஃபர்ஸ்ட் பீரியடு செகண்ட் பீரியடு முக்கியமா ஃப்ரெஷ்ஷா பிள்ளைங்க இருக்கிற நேரத்துல மேக்ஸ் பிசிக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் போட சொல்லுவோம். ஜுவாலஜி பாட்டனி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எப்பவுமே போட்டு போட்டு கொடுங்க. ஏன்னா எப்படியாவது அவங்கள பேசி கீசி நம்ம கான்சன்ட்ரேட் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 4வது பீரியடு இல்லை 5வது பீரியடு ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கும், இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறம். ரொம்ப ஒரு மயங்கிய நிலையில ஒரு இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான் பிள்ளைங்க நம்ம எடுக்கிற சூழ்நிலை இருக்கும். ஆனா அவங்க கிளாஸ் டீச்சரா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபுட் கிடைக்கும். அதனால எப்பவுமே நான் லெக்சரா இருக்கும்போது கிளாஸ் டீச்சரா நான் விருப்பி நானே கேட்டு எடுத்துக்குவேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் கிடைக்கும். நம்ம சப்ஜெக்ட்லாம் முடிச்ச பிறகு சில நம்பர் சப்ஜெக்ட் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எடுக்க வேண்டிய நிலைமை இருந்து பீரியட் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டை கொடுத்துருந்தோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க இல்லையா மேலே கொண்டு வர்றதுக்கு நம்ம வாலண்டியர் நீங்க போர்ஷன் முடிக்கலாம்னா முடிங்க சார், நான் முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் ஃபுட்டை கொடுத்து அவங்களை தயார் பண்ணி கொண்டு வரணும். நம்மளுக்கு தான் தெரியும், கிளாஸ் டீச்சருக்கு தான் தெரியும் யாரெல்லாம் நம்ம வீக்கா இருக்கிறாங்க அவங்களை கொண்டு வர்றதுக்கு. அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணி சார் அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கொண்டு வரணும். இப்படி நம்ம கொண்டு போனாதான் ஒவ்வொரு பிள்ளையுமே நம்ம பார்த்து செய்யணும். அதுதான் முக்கியமானது. இப்போ ஜுவாலஜி சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி அப்படின்னே கொண்டு போகணும். எப்பவுமே ரொம்ப கஷ்டம் நினைச்சா அவனுக்கும் கஷ்டமாயிடும். ரொம்ப ஈஸிடா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஈஸியா பாஸ் ஆயிடலாம், வெரி ஈஸி அப்படின்ற போது எப்பவுமே நடத்தும் போது ஈஸியா புரியறது எதுவோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அதுல டெஸ்ட் வச்சு மார்க் அதிகமாக்கணும். அடுத்தது கஷ்டமானதை கொடுக்கும்போது நடுநடுவில் கஷ்டமான டாபிக் நம்ம கொண்டு போகும்போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவன் ஏஜ்ல அவனுக்கு அதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரியும். அப்ப மார்க் எடுக்கிறத வச்சுதான் அவன் நம்மளால முடியுமோ, நம்ம இவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ அப்படிலாம் அவன் திங்க் பண்ண ஆரம்பிப்பான். அந்த திங்கிங் வேணும் எப்பவுமே. அதே சமயம் லோ மார்க் எடுத்தவங்கள எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அடிக்கவோ திட்டவோ கூட இருக்காது. என்ன ராஜா ஏன் என்ன ஆச்சு, மார்க் ஏன் எடுக்கல, ஏன் குறைஞ்சு போச்சு, என்ன காரணம், படிக்கலையா ஒழுங்கா, ஏன் நான் சொல்லி கொடுத்து உனக்கு என்ன புரியலையா, இல்லைன்னா சொல்லு நான் சொல்லி கொடுக்குறேன், எந்த இடத்துல உனக்கு புரியல, எல்லாம் அப்படி கேட்கணும். ஒரு இண்டிவிஜுவல் கண்டினியூஸா அந்த பிள்ளைங்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணிட்டே இருக்கணும். அப்ரோச் பண்ணும்போது தான் அவங்க நம்மளை நோக்கி வர்றதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தன்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு மாணவனை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். எல்லா மாணவர்களும் நல்லா மேலே வரணும்னா அவங்களுக்கு நல்ல பெற்றோர்கள், நல்ல ஆசிரியர்கள். பெற்றோர்கள் நல்லது நல்லா கவனிக்கிறது, பார்த்துக்கிறது. அவன் தப்பு செஞ்சாலும் அவனை சுட்டி காட்டி அந்த தப்பை மறுபடியும் செய்யாம வைக்கணும். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கள சுட்டி காட்டி ஒரு மாதிரி மட்டமா பேசுறது, அவங்க வார்த்தைகளால் அவங்கள சிதற வைக்கிறது மனசை, இதை மாதிரிலாம் செய்யும்போது தான் அவங்க படிப்பு சூழல்ல இருந்து வேறுபட்டு போயிடுறாங்க. நீங்க 4 வார்த்தை திட்டிட்டு நீங்க என்னதான் பாடம் சொன்னாலும் அவனுக்கு ஏறாது. நம்ம மூளைக்கு பாடம் நடத்துறது போல இதயத்துக்கு தான் பாடம் நடத்தணும். அப்பதான் அது காலகாலத்துக்கு அவங்ககிட்ட இருக்கும். அன்னைக்கு மட்டும் நடத்தணும்னா அது அதோட போயிடும். நம்மளுக்கு அது நடக்காது. நம்ம நினைக்கிறது எதுவுமே போய் சேராது. திட்டுறதால எதுவுமே வராது. அவனை நம்ம அன்பா கவுன்சிலிங் பண்ணி உன்னால முடியுண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குதா, இது படிக்கலையா அப்படின் போது பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் வரான் சார், நல்லா தான் சொல்லி தரீங்க, நல்லா சொல்லி தராங்க, எல்லாம் சொல்றாங்க, ஆனா பையன் டியூஷன் போறோம்
வந்ததும் பேக் போட்டு டியூஷன் போயிடறான். வரான் சார், அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுறான், காலைல எழுந்து ஸ்கூலுக்கு. இதுல என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே வராது பெர்ஃபார்மன்ஸ். நம்ம சொல்லி கொடுக்கறதோட நிறுத்திட்டோம், அவன் நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலை அவன் வேலை 50% அவன்கிட்ட இருக்கு. அந்த 50% வேலையை அவன் வீட்டுல செய்யணும். அப்ப அவன் செஞ்சாதான் அந்த அவன் பிரச்சனையை என்ன செய்ய முடியும், அந்த பாடத்துல எது எது புரியலன்றத வாத்தியார்ட்ட கேட்க முடியும். இவன் டியூஷன்ல போய் உட்காந்துறான், மறுபடியும் ஒரு ரிப்பீட்டேஷன். இவனுடைய பயிற்சியை அவன் எடுக்கலன்னும் போது அவன் பாடத்துல எப்படி மார்க் வரும்? அது முதல்ல புரிய வைக்கணும். பேரண்ட்ஸ் கூட அதை புரிய வைக்கணும். டியூஷனுக்கு அனுப்பிட்டா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க, தப்பு. அவங்களுடைய பிள்ளைடைய எதிர்காலத்தை அவங்க இதரடிக்கிறாங்க. அதான் முக்கியம். என்னைக்கு அவன் உட்காந்து செல்ஃப் லேர்ன் பண்றானோ அன்னைக்குதான் அவன் மேல வர முடியும், ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா அவன் அனலைஸ் பண்ண, நம்ம வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு இந்த பாடத்துல, அவன் உட்காந்து படிக்கணும். வீட்டுக்கு போனானா, நல்லா விளையாட்டு போனானா, ஒரு 6 மணில இருந்து 8 மணி நேரம், சாரி 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம். அடுத்தது சாப்பிட்டுட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 9 to 10 3 மணி நேரம் ஈவினிங்ல. காலையில சராசரி 5 மணிக்கு ஏந்தணும், 5ல இருந்து 7. இடைப்பட்டது இந்த 2 மணி நேரத்தை எப்படி அவன் படிக்கலாம்னா, ஒரு அரை மணி நேரம் 20 நேரம் அவனே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவன் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவனே டிசைட் பண்ணிக்குவான், அவன் மாஸ்டர் ஆயிடுவான். இப்படி ஒரு 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மாணவன் ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு பாடத்தை தயார் பண்ணுவானால், உழைப்பு இருந்ததுன்னா அவனை அடிக்கவே முடியாது. 3rd ரேங்க் அவன் வருவான். அந்த மாதிரி வரும். அவனுக்கு அந்த ஈடுபாடை ஏற்படுத்துறது ஆசிரியரோட வேலை. அதை தான் நாம செய்யணும். நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, அவன் நம்பர் 1 இருக்கணும். நல்ல மார்க் எடுத்து நல்ல பேர் கூட வர்றோம்னா அவனுக்கு அந்த மெத்தடாலஜியை கற்றுக் கொடுக்கணும். படிப்பது தான் உன்னோட உழைப்பு. நீ எப்படி இதை செய்யணும் நினைச்சுப்பாரு, படிச்சுப்பாரு. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அன்னன்னைக்கே முடிக்கிறதுக்கு பாரு. அப்படித்தான் நம்ம கொண்டு போகணும். அப்படி படிக்கும்போது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா இருக்கணும். அதுக்கு தான் நல்ல பேரண்ட்ஸ். இவன் பிள்ளைங்க படிக்கும் போது அவங்களும் பார்த்துன்னு இருப்பாங்க. நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைங்கலாம் சராசரியா பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, இல்ல சாதாரணமா ஒரு ஃபேமிலில இருக்கிற பிள்ளைங்க தான் நம்ம கிட்ட படிப்பாங்க. அப்ப எந்த சூழ்நிலை நம்ம கிட்ட பிள்ளைங்க வருது, அவங்க கூட வசதி அங்க இருக்குமா? என் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு சின்ன ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், உட்காந்து படிக்க கூட முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். சில நேரத்துல பள்ளிக்கூடத்துல வந்து கூட படிப்பாங்க பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி சூழல்ல இருந்து பிள்ளைங்க வருவாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது வேலை விடுவாங்க. இத மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அவனுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த மாதிரி சூழல்ல தான் டெய்லி வேஜஸ்ல இந்த ஃபேமிலில இருந்து நிறைய பிள்ளைங்க நம்மகிட்ட படிக்கிறாங்க. அப்ப நம்ம கல்வியை அவங்களுக்கு கரெக்டா எப்படி படிக்கிறது, அதனால எப்படி வரலான்ற ஒரு அந்த அனுகூலத்தை நம்ம அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் எதிர்காலத்துல அவனுடைய வறுமை நிச்சயமா இருக்காது. வளமான வாழ்க்கையை நோக்கி அவன் போக முடியும். அப்போ கல்வியால மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், அவனுடைய வறுமையை போக்க முடியும். அதனாலதான் நம்ம எஜுகேஷனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து கல்வியில நல்ல திறன் படைத்தவனா இருக்கணும், நல்ல இதா இருந்தா தான் அவனுக்கு வேலையும் கிடைக்கும், எல்லா இதுவும் கிடைக்கும். அதனால கல்வி வந்து நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ஒரு நாள் ஒரு என்னுடைய பிரின்சிபால் வந்து என்னை கூப்பிட்டு கோட்டையில் எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க, மார்க்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்துட்டோம் சார் அப்படின்னா. எத்தனை பேர் நல்லா மார்க் எடுத்துருக்குறாங்க, ஒரு 5 பேர் சொல்லுங்க அப்படின்னா. கடவுள்னா 5 பேர் சொல்லுங்க. ஒரு பிலோவா ரொம்ப மோசமா இருக்கிறாங்களா, ஒரு 5 பேர் சொல்லுங்க. 5 பேர் அதே மாதிரி சொல்லுங்க. எல்லாரும் தெரியுமா உங்களுக்கு, உங்க கிளாஸ் பிள்ளைங்க எல்லாருமே? எல்லாரும் தெரியும் சார் எனக்கு அப்படின்னு. சரி, ஏன் இந்த லோவா இருக்கிறாங்களே அவங்களை கொண்டு வர முடியாது அவங்களால அப்படின்னு. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. ஏன்னா அவங்க மார்க் எடுக்காததுக்கு என்ன காரணன்றதை நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம். நம்ம சப்ஜெக்டை ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஒரே மாதிரி சொல்லிக் கொடுத்துட்டு அவங்கள நம்ம தனிப்பட்ட முறையில கவனிக்கும் போது தான் அவங்களுடைய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த பிலோ லெவல்ல இருக்கிறான் பாருங்க பெர்ஃபார்மன்ஸ், அவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வந்திருப்பான், 10th வரைக்கும். டக்குன்னு இங்கிலீஷ் மீடியத்துல வந்து ஒரு பெரிய ஆன்சரை படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவான், எழுதுறதுக்கு வராது. அப்ப நான் என்ன பண்ணேன், என்னடான்னு கூப்பிட்டு கேட்கும்போது இது மாதிரிலாம் இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்குமே அந்த பெரிய பெரிய பேராகிராஃபை பார்த்தா அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். சரி, இது எப்படியாவது இதை நம்ம சப்ஜெக்ட்ல பிள்ளைங்க மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம். அவங்க இதை படிச்சு எழுதி பாடுறா, எப்படி பாரு, உனக்கு ஈஸியா இருக்குதான்னு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா வந்து நல்லாவே செஞ்சாங்க. சார் சூப்பரா இருக்கு சார். அதுக்கு முன்னாடி டயக்ராமத்தை கற்றுக் கொடுத்துருவோம். நான் ரொம்ப ஒரு மேலும் கீழும் கோடு போட டயக்ராம் ஆயிடணும். பயாலஜி டீச்சர்னா அவங்க அந்த டிராயிங் ஸ்கில் வரணும். போட்டாவே டக்கு டக்கு லைன் போட்டா அது படமாயிடணும். ரொம்ப நேரம் அதுக்கெல்லாம் வளர்த்தக்கூடாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை தயார் பண்ணிடணும். எப்படி அது ஈஸியா வரைகிறது. எங்க டீச்சரும் சரி, எங்க கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர் என்ன சொன்னா, முதல்ல டிராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதோடைய பார்ட்ஸை பாருங்க கரெக்டானுவாங்க. ஏன்னா டக்குன்னு ரொம்ப நிமிஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அது படம் அங்கே இருக்கணும். அவர் ரொம்ப அதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது ஹார்ட்டு, பிரெயின், இதெல்லாம் கிட்னி, நெஃப்ரான், இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமா போடணும். ஏன்னா அப்பதான் அவனுக்கு அந்த எக்ஸாம் டைம்ல அந்த ரொம்ப நேரம் எடுத்துட்டாலாம் இது பண்ணக்கூடாது. ரொம்ப குயிக்கா பென்சில் டயக்ராத்தை போட்டு வெளியே வந்துடணும். அப்போ பென்சில் டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி முதல்ல சாக் பீஸால போடும், முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கை வளையணும், நிறைய தடவை போட சொல்லுவேன். அப்புறம் தான் பென்சில் டயக்ராத்தையும் கொண்டு போடுவேன். ரெக்கார்டில் வரைகிறது வேற கலை. இது எக்ஸாமுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா போதும். அவங்களுக்கு ஒரு சயின்டிபிக் ஸ்கெட்சில் அழகாக போட்டு கொடுத்தா போதும். அப்போ குயிக்கா வரைகிறது. அப்போ குயிக்கா வரையும் பொழுது அதனுடைய பார்ட்ஸ் என்ன மனசுல ஏறிடும். பார்ட்ஸ் தெரிஞ்சது, படம் தெரிஞ்சிடுதுன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நோட்ஸை படிச்சான்னு வச்சுங்க, ஒண்ணுமே தேவையில்லை. கடகடன்னு அவன் என்ன செய்வான், எந்தெந்த பாயிண்ட் என்னன்றது அந்த நோட்ஸ் அப்படியே வச்சுக்குவோம். எப்போ டாபிக் நடத்தினாலும் அதை படிச்சுட்டு வந்தானா கடகடன்னு அதை எழுதுவோம். இதே மாதிரி ரிப்பீட்டேஷனா ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். ஈஸியா பண்ண ஆரம்பிச்சாங்க. டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்துட்டாங்க. ஆவரேஜா இருந்தாங்க. அப்புறம் மேலே ஹை ஸ்கோர் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தடங்கள் எங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில். வேற லாங்குவேஜ் இருந்து இன்னொரு லாங்குவேஜ் போகும்போது அவன் கஷ்டப்படுறான். அப்ப ஈஸி பண்ணி கொடுக்கும்போது டீச்சர் ரோல் அங்கதான். நாம தான் அதை செய்யணும், நாம தான் அதை பார்க்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பிள்ளைங்களை மேல கொண்டு வர முடியும். ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்றதை அவங்க அனலைஸ் பண்ணாதான் செய்ய முடியும். எல்லாம் அப்ரோச் வேற, எல்லாருக்குமே ஒருவருக்கும் வேற மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே இப்போ இந்த அரசு பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப திறமையானவர்கள், நல்லா செய்யறாங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரைனிங் நவம்பர் மாதம் நல்லா நடத்தணும் நாங்கள் டிஜிடி ட்ரைனிங்கு. எல்லாருமே காலையில இருந்து சாயந்தரம் வந்து உட்காந்து போறாங்க. யாருமே ஒரு இம்மையால கூட வெளியே போறாங்க. ரொம்ப எக்ஸலன்ட் டீச்சர்ஸ். அவங்க கிட்ட பேசும்போது தெரிஞ்சது அந்த அளவுக்கு அழகா உட்காந்து அட்டன் பண்ணி பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போறதுன்றது நோக்கம் போது கொண்டு கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ அவங்களுடைய ஈடுபாடை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு பள்ளியினுடைய ஒவ்வொரு பள்ளியினுடைய கல்வி தரம் அதிகமா இருக்கு. நம்ம எங்கேயோ போயிட்டே இருக்கணும். அவங்களோட குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வகுப்பறையில. அப்படி இந்த மாணவர்களுடைய நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நம்ம கொடுக்கும்போது தான் அதை நம்ம செய்ய முடியும். அப்போ அந்த பிரின்சிபால் கரெக்டா என்ன சொன்னார்னா, நீங்க இதை பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸையும் கூப்பிட்டு கேட்கும்போது சில பேருக்கு அந்த பேரே தெரியல. அப்புறம் அவர் சொன்னார், நம்ம எத்தனை பேர் பாஸ் ஆக்குனது முக்கியம் கிடையாது, இன்னும் எத்தனை பேர் அந்த வகுப்புல நம்ம சப்ஜெக்ட பாஸ் ஆகாம இருக்கிறாங்க, அதுதான் நாம போக வேண்டிய பாதை. நாம அவங்கள கொண்டு வரதான் முக்கியம். அப்படிதான் நீங்கள் உழைக்கணும். எடுத்த பர்சன்டேஜை பார்த்து நீங்க சந்தோஷம் அடையாதீங்க. நம்மளுக்கு எது கிடைக்கலன்றது அந்த பாருங்க. 100ல் 80% உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்குன்னா அப்ப 20% ஏன் வரல? அப்ப அந்த 20% வராத காரணம் எந்த பிள்ளைங்க வரல, அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க, அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாருங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்கள மேல கொண்டு போங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அப்படி நம்ம கொடுத்தாதான் நாம் நினைக்கிற அந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாரும் சென்றடையும் போது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால டியூஷன்ன்றத நான் தப்பா சொல்ல மாட்டேன். அது எதுக்குன்னா, அந்த காலத்துலலாம் டியூஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த சப்ஜெக்ட் ஏதாவது புரியலைன்னா ஒரு டீச்சர்கிட்ட போய் நாங்கள் கேட்போம். அதுதான் அப்போ அப்படிலாம் இருந்தது. இவங்க நேரம் எல்லாமே டியூஷன் போயிட்டதால இவங்களுக்கு வந்து பிள்ளைங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அது ஒரு பேஷனாக போயிடுது. அவங்களுக்கு டியூஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவன் இண்டிவிஜுவலாக அட்டென்ஷனே ஒர்க்கே செய்யாத போது அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வராது. அதை நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு நீ உட்காந்து ஒர்க் பண்ணி அவன் படிக்கணும். படிக்கும்போது தான் அவனுக்கு என்னென்ன பிரச்சனை, ஏன் நம்மளால ஏதாவது இருந்தா கூட அடுத்த நாள் போய் டீச்சர்கிட்ட கேட்பாங்க. இப்படி அவன் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது சில மெத்தடாலஜி நம்ம கற்றுக் கொடுக்கலாம்.
சில இந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் சரி, சில சப்ஜெக்ட்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா டாபிக்கும் கஷ்டமா இருக்காது. சில கஷ்டமான டாபிக்கை நம்ம சில மெத்தடாலஜில வேற மெத்தட்ல பிள்ளைங்கிட்ட கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகும்போது இந்த PQRST அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ், இது கல்லூரியில் நான் படிக்கும்போது ஒரு செமினார்ல அது சொல்லுது. Pன்றது ப்ரீவியூ. ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க கிட்ட ஒர்க்கை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இந்த சிங்கப்பூர், மலேசியால இந்த மாதிரி ஸ்கிப் தேர்றாங்க. பாடம் நாம டீச்சர் நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த டாபிக்கை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க, அவங்களே படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க NCERT. அப்படிதான் பிரேம் பண்றாங்க. அவனே இண்டிவிஜுவலா படிச்சா கூட ஓரளவுக்கு புரியும். டீச்சர்ஸ் ஒரு சப்போர்ட்டர்ஸ், அவ்வளவுதான். அவங்க ஒரு கைட்லைன்ஸ் எல்லாமே அவனுக்கு அனுகூலமா இருந்து கரவு பண்றதுக்கு தான் டீச்சர்ஸ். அப்ப அந்த சப்ஜெக்ட் அவங்க பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல அவனுக்கு புரியுது, எந்த இடத்துல புரியலன்றது ஒரு நோக்கம் கிடைச்சிடும். வழக்கமா போற ரோட்ல நம்ம போனோம்னா எந்த இடத்துல ரோட்ல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல மூடு இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இது. பாடம் ஆசிரியர் நடத்துறதுக்கு பின்னாடி நம்ம அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்குது, இந்த இடத்துல நம்ம புரியாத மாதிரி அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ப்ரீவியூ. அப்போ ஒரு சப்ஜெக்டுக்கு முன்னாடி ஒரு டாபிக் போறதுக்கு முன்னாடி அவனை ஒரு ஸ்டடி பண்ணிடுறான். ஸ்டடி பண்ணிட்டு போது அடுத்தது டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க. எடுக்கும்போது அவனுடைய கவனிப்பு டீச்சர்ஸ் நோக்கி இருக்கும். ஏன்னா அவன் ஏற்கனவே படிச்சுட்டான் இல்லைங்களா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபும் நாம நினைச்சதும் ஆசிரியர் சொல்றதும் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பான். அப்ப கரெக்டா இருக்கு, நம்ம நினைச்சது சார் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் டெவலப் ஆகும். இதான் நான் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் அவனுக்கு. அடுத்தது அவனுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறத அவன் ஏற்கனவே ஒரு கோட் போட்டு வச்சிருக்கான், ரெட் கோட் போட்டு வச்சுக்கலாம். அதை என்ன சார் என்ன சொல்ல போறாருன்னு கவனிப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுதான். அடுத்து இவன் நினைச்சது ஒன்னான்னு பார்ப்பான். சார் சொல்றதுக்கு அதுக்கு எனக்கு வித்தியாசப்படுது, அவர் என்ன சொல்றாரு. அப்ப அவர் சொல்றது அவங்களுடைய அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லையா, ரொம்ப ஈஸியா அந்த டெக்னிக்கா அந்த ப்ராப்ளத்தை என்ன செய்வாங்க, சால்வ் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் இந்த பேராகிராஃப். என்னைக்குமே நம்ம புக்கை கையில வச்சு நடத்தவே கூடாதுங்க. எந்த லெக்சருமே கையில புக்கை வச்சு நடத்தினாவே நம்ம மரியாதை கொடுக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு முன்னாடி நின்றுதான் நடத்தணும். உட்காந்துனா பாடம் நடத்தவே கூடாது. என்ன கேட்டேன், அழகா ஈஸியா அவங்கள பார்த்து நடத்தலாம். ஜஸ்ட் ஒரு 45 நிமிஷத்துல ஒரு 30 நிமிஷம் கரெக்டா சாலிடா நம்ம பாடம் டீச் பண்ணாவே போதும். மற்ற நேரத்துல அவங்களோட கிளாஸ் ப்ரிப்பேர்னஸ் இருந்தாலும் அப்புறம் அவங்களுக்கு க்ளோசிங் டைம்ல ஒரு திருச்சி சந்தோஷமா ஒரு ஒர்க் கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்தாவே போதும். அப்ப 30 மினிட்ஸுக்கு நம்ம சாலிடா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. அப்போ கொண்டு போகும்போது இப்ப இந்த மாதிரி அவன் பாடம் கவனிக்கும் போது நம்ம எப்படா சார் இதெல்லாம் சொல்லுவாரு அப்படி ஏற்பாக்கிறான் இல்லைங்களா? அப்ப பாடம் அவனுக்கு ஈஸியா புரிஞ்சு போகுது. பாடம் புரிந்தாவே அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சுடுத்துனாவே வேலை முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு பாதி வேலை அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு பாடம் புரிய வைக்கிறது முக்கியம். அது முக்கியம் இல்லையா? பாடம் புரியாம நம்ம அப்புறம் என்னதான் நம்ம செஞ்சாலும் அது வேஸ்ட். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்ஜெக்ட்ன்றது முக்கியம். அப்போ லெசன் வைஸ் டாபிக் வைஸ் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துறோம், நம்ம அவனை புரிய வச்சிருவோம். புரிய வச்சா மீதி வேலை என்ன பார்த்தீங்கன்னா அவன் படிக்க வைக்கிற வேலை. எந்தெந்த கொஸ்டின்ஸ் இதில் ஏற்பாப்பாங்க, ரிப்பீட்டடா எது கேட்கறாங்க. நாம டீச்சர் நம்ம அனுபவத்துல நம்ம எத்தனை வருஷம் பார்க்கணும், இதே தான் நடத்துறோம். இந்த பேராகிராஃப்ல இது 1 மார்க்கு, இது 3 மார்க்கு, இது 5 மார்க்கு, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்க, கொஸ்டின் அங்கேயே எழுதிக்க புக்ல அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி படிக்கும் போது அவனுக்கு அது ரீகால் ஆகணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை அவங்களுக்கு கொடுத்துடணும் டீச்சர்ஸ். அப்ப கொடுக்கும்போது கொஸ்டினை கொடுத்துறோம். நம்ம கொஸ்டினை கொடுத்த பிறகு PQ 2 முடிஞ்சு போச்சு. அடுத்து R, இதுதான் முக்கியமா அவன் உழைப்பு அவன் செலுத்த வேண்டிய நேரம். ரீடிங், உட்காந்து படிக்கணும் பிள்ளைங்க. முதல்ல உட்கார்றதே கிடையாது. அப்புறம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வரும்? அவனுக்கு டேஸ்ட் வரணும் அப்படின்னா, அவன் மார்க் எடுக்கணும்னா அவன் என்னைக்கு அவன் நம்புறானோ அப்போதான் என்ன செய்ய முடியும், உட்காந்து படிப்பான். ஏனோ தானோ படிச்சாலாம் எதுவுமே வராது. வாழ்க்கை எதை நோக்கி நீ போகணும் அப்படின்னா, ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கல்வி வரணும். கல்வி வரணும்னா நீ செய்யணும் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ உட்காந்து படித்துட்டு சொல்லி பார்க்கணும். ப்ராக்டிஸிங் அதான் முக்கியம். ரீடிங், ரீகாலிங், ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். திருப்பி சொல்லி பார்க்கணும். ஒரு பாட்டு போட்டிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு சின்ன பையனா இருப்ப நல்லா பயங்கரமா பாடுவான், சூப்பரா பாடுவான். அவன் அந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை அவன் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
ஒரு 1000 தடவை அவன் பாடி பார்த்துப்பான். அப்பதான் அந்த மாதிரி அவன் பாட முடியும். அப்ப சிவியர் பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு. அந்த ரிவைசிங் வந்து அவன் ரிப்பீட் பண்ணினே இருக்கும் ஒரு சப்ஜெக்ட். ஒவ்வொரு லைனை சொல்லி சொல்லி பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, அவனுக்கு முடிஞ்சு போச்சு. 70% ஒர்க் வேலை முடிஞ்சு போச்சு. பட் ஸ்டாப், ரீடிங் முடிஞ்சு போச்சு. PUR அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதி பார்க்கணும். ஏன்னா கேள்விதான் கொடுத்தாச்சு, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்மளால எழுத முடியுதா? எழுதும் போது சில பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் எழுதுறதே கிடையாதுங்க. இதோட நிறுத்திக்குவான் பிள்ளைங்க, படிப்பான், அடுத்து நேரம் டெஸ்ட்டுக்கு வந்துடுவான். அதனாலதான் அவன் என்னைக்கு ஆவரேஜா இருக்குது. அதுக்கப்புறம் அவன் எழுதி என்னைக்கு பார்க்கலாம் பாருங்க. படம் வேணும்னா அதை வரைஞ்சி பார்த்துடணும் குயிக்கா, கரெக்டா அவனே திருத்தணும். ஸ்டேட்மெண்ட், அதுதான் ஸ்டேட்மெண்ட். எஸ் எழுதி பார்த்துட்டு அடுத்து டெஸ்ட், அவனே எவாலுவேட் பண்ணணும். புக்கை திறந்து வச்சு என்ன தப்பு பண்ணிக்கிறானோ ரெட்டு கரெக்ட் பண்ணணும். அப்போதான் அவன் நாம் என்ன தப்பு பண்ணின்றத அவன் முதல்ல பார்த்துறான். ஓ இதெல்லாம் தப்பு பண்ணிக்கிறோம். அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பாடத்துல இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம், அவன் அடுத்து எக்ஸாம் எழுதி போகும்போது அந்த தப்பு வராம பார்த்துக்குவான். அப்படி இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அந்த மாணவன் சராசரியா பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா 80க்கு மேலதான் இருக்கும். அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண. ஆனா அவனுக்கு கடுமையா உழைக்க வேண்டியது முக்கியமானது. எப்பவுமே அவன் நினைச்சுட்டே இருக்கணும் சப்ஜெக்டை. அப்பதான் அவனால என்ன செய்ய முடியும், ஷைன் பண்ண முடியும். நினைத்து நினைத்து பார்த்தேன் நெஞ்சமெல்லாம் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு வரி கூட உங்களுக்கு தெரியும். எப்போ சப்ஜெக்டை நினைச்சுன்னு இருந்தாலும் வச்சுங்க, அவனை அடிக்கவே முடியாதுங்க. நம்ம சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால இந்த சப்ஜெக்டை நம்ம கொண்டு போறதுக்கு முன்னாடி நாம் ஆசிரியர்களாகி நாம் இதை அவங்களுக்கு எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும்ன்றத தயவு செய்து சொல்லணும். திங்கிங் வந்து ரொம்ப முக்கியம். பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு சில முக்கியமான இந்த கிளாஸ் ரூம் உட்கார வைக்கும் போது பிள்ளைங்களை நாம் யாரெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை என்ன செய்யணும், நம்ம நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட அட்டாச் பண்ணி உட்கார வைக்கணும். இந்த 10 பேர் நல்லா படிக்காம இருக்கிறான் பாருங்க, அவனை ஒன்னா உட்கார வச்சுட்டீங்க, உங்க வகுப்பு எந்த சப்ஜெக்ட்டுமே அவன் பாடம் நடத்த முடியும். இது நிறைய பள்ளிகளில் இந்த பிரச்சனை இருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் நம்ம பிள்ளைங்களை பற்றி நமக்கு தெரியும், யாரெல்லாம் ப்ராப்ளம் பண்றவங்க, யாரெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸு, ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸை நம்ம யார் கூட அட்டாச் பண்ணணும், இதெல்லாம் ஒரு டிசைன் பண்ணி அவங்கள உட்கார வைக்கணும். அதே மாதிரி நல்லா படிக்கிற பையன் கூட நம்ம தனியாக கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசணும். உனக்கு 2 பேர் இந்த பசங்க ஆவரேஜா கம்மியா இருக்கிறாங்கடா, நம்ம நண்பர்கள் தானே, அவங்களை எப்படியா நீ கொண்டு வரணும், அவனுக்கு சொல்லிக் கொடு. உங்களோட கெப்பாசிட்டி இல்லைனாலும் உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு சொல்லிக் கொடு, நீ அப்ரோச் பண்ணி கொண்டுவான். நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவன் உன் கூட தான் கடைசி வரையும் படிப்பான். அதனால நீ என்ன செய்யணும், அவன் தப்பு செஞ்சா கூட நீ அதை சொல்லு, அவங்க எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன செய்யணும், அவனை வழிகாட்டணும். அவனை பத்தி அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எப்படி படிக்கிறாங்க, அவனுடைய ஆக்டிவிட்டியை இந்த நல்லா படிக்கிற பையன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நாமளும் இண்டிவிஜுவலா அவங்கள அப்ரோச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ உட்கார வைக்கும் பொழுது எப்பவுமே போர்டுக்கு ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா போர்டு பிளாக் போர்டுல ரைட் சைட்ல இருந்து தான் பாடம் நடத்துவாங்க. அப்ப பர்டிகுலர்ல அந்த 45 டிகிரியில இந்த பக்கத்துல அந்த பிள்ளைங்களை உட்கார வைக்க கூடாது. ஸ்லோ லேர்னர்ஸ் எப்பவுமே என்ன செய்யணும், லெஃப்ட் சைட்ல நம்மளுடைய பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஒரு 70, 80, 60 டிகிரில இருக்கிற அந்த ஆங்கிள் தான் பிள்ளைங்களை உட்கார வைக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க கூட்டா படிக்கிற பிள்ளைங்களை நடுவில் உட்கார வைக்கணும். கார்னர்ல எப்பவுமே ஸ்லோ லேர்னர்ஸை உட்கார வச்சோம். நல்லா படிக்கிற பிள்ளைங்களை உள்ள உட்கார வைக்கணும். 2 பக்கமும் இந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பாடம் நடத்தும் போது இந்த பிள்ளைங்க இவன் கவனிக்காட்டாலும் அவன் படிக்கிறான் இல்லையா, அவங்க கூட அப்படியே சேர்ந்து வந்துடும் மேல. அதுதான் பியர் குரூப் ஸ்டடீஸ்ன்றது. அது வந்து ரொம்ப ரொம்ப அரசு பள்ளியில முக்கியமானது. நாங்கள் நிறைய பள்ளியில ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு பிள்ளைங்களை என்ன சொல்லுவோம், லஞ்ச் ஹவர்ஸ்ல உட்காந்து படிக்க சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுவாங்க. நிறைய ஷேர் பண்ணி பிள்ளைங்க சப்ஜெக்ட் அவங்களுக்குள்ள பகிர்ந்துவாங்க. ஒரு ஆசிரியர் அவனுக்கு புரியாத கூட ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த விட அவன் நண்பன் சொல்லிக் கொடுத்தா ஈஸியா போய் சேர்ந்துருங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கல்லூரி பார்த்துருக்கிறேன், நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது 1 மணி நேரம் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அவனுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுது.
அவனுக்கு மேற்கொண்டு அந்த பாடத்துல அவன் தரவாயிடும். ஸோ அது முக்கியம். அதனால அந்த பேர் குரூப் வந்து நம்ம அதை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி என்கரேஜ் பண்ணணும். இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் மோட்டிவேட் பண்ணி அடிக்கடி அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க இந்த ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா என்எஸ்எஸ் வச்சிருப்பாங்க, என்சிசி வச்சிருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க, கிரீன் கார்ப்ஸ் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் ஆக்டிவிட்டி வச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த ஸ்லோ லேர்னர்ஸை இதுல சேர்த்துட்டு என்னுடைய பணிக்காலத்துல பாத்தீங்கன்னா என்எஸ்எஸ் ஆஃபீஸரா இருந்துக்கிறேன், என்சிசி ஆஃபீஸரா இருந்துக்கிறேன், கிரீன் கார்ப்ஸ் பார்த்துருக்கிறேன், ஸ்போர்ட்ஸ்லயே நான் இருந்திருக்கேன். இந்த 4 ஃபீல்டுலுமே நான் பள்ளிக்கூடத்துல இன்வால்வ் ஆகிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களை அதில் அட்டாச் பண்ணிட்டு அவங்கள ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அந்தந்த ஃபீல்டில். அதில் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் ஆகும்போது என்சிஸில் ஒரு மாதிரி டிசிப்ளின், அவன் மேலே வர்றது, ஸ்காஷன் சொல்றது, பெரடா கொண்டு வர்றது, ட்ரில்லு கொண்டு வர்றது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக செய்வாங்க. எல்லாருக்குமே எல்லா ஸ்கில்லும் வந்துடாதுங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்கிட்ட சில ஸ்கில்லு குறையும், நல்லா படிக்காட்டாலும் சில பிள்ளைங்கிட்ட நல்லா ஸ்கில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா செய்வாங்க. அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கூட கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்துருப்பாங்க இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம். அவங்ககிட்ட என்னடா உடல் உழைப்பை இவ்வளோ கஷ்டப்படுத்தி நீ பாலை அடிச்சு நல்லா வின் பண்ணி வந்துட்ட, சப்ஜெக்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ உட்காந்து பார்த்தா போதும், ஒரு 10 நிமிஷம் நான் ஈஸியாக படிச்சு வந்துடலாம் அப்படின்னும் போது அவன் தனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்குவான். அப்படின்னா சரி நாம படிக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மூலமா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருக்குதுன்றதை நம்ம உணர்த்தணும். அதுக்கு ஆசிரியர்கள் இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தணும். அப்படிதான் நம்ம அவங்களை கொண்டு போகணும், கூட இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபீல்டு ட்ரிப்லாம் போகும்போது பசங்க கூட போகும்போது தான், பிள்ளைங்க கூட போகும்போது தான் நம்ம அவங்க கூட இருக்கிறோமா நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை கிடைக்கும், அவங்க ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும். எந்த பிள்ளைங்க என்ன பிரச்சனைன்றதை நம்மகிட்ட வந்து சொல்லுவான், அப்போதான் அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம கொண்டு போகணும். இப்படி இந்த ஸ்லோ லேர்னர்ஸை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். சாப்பிட்டியாப்பா, அன்பா பேசணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் தான் படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே செஞ்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ரிசல்ட்டை எங்கேயோ போயிடும். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், டீச்சர்ஸோடைய ரோல் வந்து பள்ளிக்கூடத்தில் முக்கியமாக இருக்கணும். அடுத்தது இன்னும் ஈஸியாக புரிய வைக்கணும். சில பாடம் வந்து டீச்சர் நடத்துறது புரியல அப்படின்னா அப்புறம் யோசனை பண்ண என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ வந்து ஏன் இன்டர்நெட்ல நிறைய அனிமேஷன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அனிமேஷன் இருக்குது. இப்போ ஹார்ட் பீட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பிரெயின்ல கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் எப்படி, இது மாதிரி மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது, சென்ஸ் ஆர்கன்ஸ்ல ஐ எப்படி விஷன் நாம் எப்படி பார்க்க முடியுது, காது எப்படி கேட்க முடியுது, இந்த மாதிரி எண்டோகிரைன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குது, இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் கொட்டி கிடக்குது. சூப்பரா இருக்குதுங்க. ஃபாரின்ல இருந்து எக்கச்சக்கமா போட்டிருக்காங்க. இதெல்லாம் நண்பரோட உதவியால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சீட்டியா போட்டு பிள்ளைங்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்க. லேப் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம் பள்ளிக்கூடத்துல. அவங்க என்ன செய்வாங்க, அந்த சீடியை வச்சு போட்டு என்ன டாபிக் வேணும் உடனே போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மூலியமா ஈஸியா அவங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம பாடம் நடத்துறோம், ஆனா எந்த காரணத்தை கொண்டும் பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு காட்டக்கூடாது. ஏன்னா ஆசிரியர் சொல்றதை உள் வாங்க மாட்டான், அதை தான் பார்ப்போம். அவன் தனியா வச்சு அவன் இண்டிவிஜுவல் லேர்னிங்க்கு தான் அதை பயன்படுத்தணும். நம்ம போர்ஷன் நடத்தணும் முடிக்கணுன்றதுக்காக அதை போட்டு நீங்க போயிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. இது எப்போ நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ்லாம் கவரப் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் உனக்கு கஷ்டம்டா சொல்லு டாபிக் கேட்டுட்டு நம்ம அப்போ போட்டு இதெல்லாம் இந்த இடத்துல உனக்கு இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கும் அதை பாரு. ஏன்னா நாம தான் இதே வேலை தான் நம்மளுக்கு, வேற என்ன வேலை, வேற எந்த வேலையுமே தெரியாது நம்மளுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்யலாம், அதை அந்த நேரத்தில் தான் பவர் பாயிண்ட்டையும் நம்ம மறுபடியும் ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு, அந்த நாலேஜை டெவலப் பண்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அந்த சிடி அவன் போட்டு பார்த்தான்னு வச்சுங்க ஈஸியா புரியும். அப்படி இது மாதிரி போகும்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் அவனையும் எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உனக்கு எது தெரியலையோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை நோக்கி போகும். அதுதான் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது, தொடர்ச்சியான முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்தாதான் நீ அதில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யணும். நல்லா படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, பாடம் நடத்தும் போதே உன்னுடைய கேரக்டர்ஸ் முக்கியம் அப்படின்றத நாம எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்லணும். எல்லா பெற்றோர்களும் ஆசிரியர் எதிர்பார்க்கறது முக்கியமானது நல்ல பண்புகளை உடைய மாணவர்களை உருவாக்குறது தான். நல்லா படிச்சிருப்பான், நல்ல கேரக்டர் இருக்காது, அதை நம்ம விரும்ப மாட்டோம், யாருமே விரும்ப மாட்டாங்க. நல்ல பையனா முதல்ல
நல்ல கேரக்டர் இருக்குதா அப்படி பார்ப்பாங்க. அதனால கேரக்டரை மோல்டு பண்றதும் டீச்சர்ஸ் தான். ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் கையில தான் எல்லாமே இருக்கு. எந்த ஸ்கூல்ல படிச்சான்னு தான் கேட்பாங்க. யாருமே யார் அப்பா அம்மான்னு கேட்க மாட்டாங்க, யார் அவனுக்கு ஆசிரியர் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்மளுடைய கையில தான் இருக்கு. ஒவ்வொரு மாணவனையும் நல்லா வளர்த்து கொண்டு வரணும், நல்லவனும் ஆக்கணும், வல்லவனும் ஆக்கணும்னா அவனுக்கு நல்ல கேரக்டரும் வரணும், நல்ல படிப்பும் தரணும். இது ஒவ்வொரு டீச்சர்ஸ் கையிலும் அது இருக்கு. அதனால தயவு செய்து இதை நாம் என்ன செய்யணும், கேரக்டர். ரெண்டாவது பழக்க வழக்கங்கள் முக்கியம். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது அது மாதிரி இருக்கக்கூடாது. அவனுடைய பேச்சு வார்த்தைகள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லவனாக காட்டணும். அதுதான் முக்கியமானது. உள்ள நல்லது நினைக்கணும். எப்பவுமே 1000 தீங்கு செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், நல்லதுதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சாதான் என்ன செய்ய முடியும், அவன் நல்லவனாக முடியும். பொறுக்கிற தன்மையை நம்ம விட்டு கொடுக்கணும். அவன் அடித்தால் என்ன, நீ எதுக்கு சொன்னாங்க அதை புரிஞ்சுங்க. ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்றதுக்கு திரும்பி அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவன் தெரியாத அறியாதனால அடிச்சுட்டான். நீ அதுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு தெரியாது இன்னும் எதனால அடிச்சான், ஏன் அது செய்யலாமான்றத காட்டு நடக்கணுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்குதான் நீ. அப்ப நீ தான் என்ன செய்யணும், நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ணி போகணும். உன் குறை உன்னிடம் சொல்பவனே நண்பனாக கொள். நண்பன் நம்ம கிட்ட அசிங்கமா பேசுறான், தப்பா பேசுறான் அப்படின்னா ஆசிரியருடைய நாலேஜை கொண்டு போகணும். அதே சமயம் ஆசிரியர் என்ன செய்யணும், டேய் என் ஸ்டூடெண்ட் வந்து இப்படி பேசுறிய, எனக்கு கஷ்டமா இருக்குதா, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க அடிக்கிறது திட்டத்தோட சொல்லி பாருங்க, அப்படியே முறிக்கிடுவான். நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அவனை அறியாமல் வார்த்தைகள் வரும், ஒருமையில் வரும், எப்படி பேச தெரியாது. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது முக்கியம். அது தொடக்கத்துல என் பள்ளிக்கூடத்துல அப்படிதான் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் புரிய வச்ச பிறகு இப்போ எல்லா மாணவர்களுமே ரொம்ப ரெஸ்பெக்டா பேசுவாங்க, மரியாதை பேசுவாங்க. அதெல்லாம் நல்லா தெரியுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்னு ஏன் நின்று பேசுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து பேசும்போது அவன் ஃபுல்லாக வந்து அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணுவான், என்ன இப்படிலாம் பேசுறீங்க, நம்மளாம் பேசக்கூடாது சார் அப்படின்னு. அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் எல்லா பிள்ளைங்களுக்குமே. அது முக்கியம். ஆகவே தயவுசெய்து இப்போ சில விஷயம் தப்பு பண்றாங்க, மேற்கொண்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்க எப்படி பண்றது அப்படின்னா ரோல் பிளே மாரி வச்சிடலாம். ரோல் பிளே உருவாக்கி ஒரு பிள்ளைங்களை நடிக்க சொல்லிட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே செய்ய சொல்லிட்டு எது நல்லது. ஏன்னா எந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட அந்த ஹேபிட் இருக்கோ அவனை விட்டே கேட்கலாம், அவனை வச்சு நடிக்க வைக்கலாம். அப்ப என்ன செய்வான்னா அவன் இன்வால்வ் ஆயிடும். இன்வால்வ் ஆகும்போது நாம செய்யற தப்பு என்ன செய்வான், தவிர்க்கணும். அப்ப அவனை அறியாம நம்ம என்ன செய்யலாம், நம்ம அவனுடைய இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நல்ல கேரக்டர்ஸ் அவனுக்கு டெவலப் ஆகும். நம்ம அவங்க கூட ஈடுபாடா இருந்தா போதும். இப்ப சப்ஜெக்டுக்கு நம்ம வருவோம். இது வரைக்கும் ரொம்ப நிறைய சொல்லிட்டு நான் கிட்ட பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த அனிமல் டாக்ஸானமி, இந்த அனிமல் டாக்ஸானமி எல்லாருமே ஒரு ட்ரையா பார்ப்பாங்க. ஆனா ரொம்ப லைவான முக்கியமானது அது. தொடக்கத்துல அதை கொடுத்துடணும். அது என்னன்னா முக்கியமா இந்த பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா வேண்டப்பட்ட அந்த இம்பார்ட்டன்ஸ் அனிமல்ஸ் இருக்கும், நேம், அதை ஒரு சார்ட் அவுட் பண்ணி அதை முதல்ல பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். அந்த வேர்டிங் ப்ரொனன்சியேஷன் சொல்லிக் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும், அது முக்கியம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஃபைலம் சொல்லிக் கொடுக்கணும், நேம், அதை மக்கப் பண்ண வைக்கணும். மக்கப் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு கிஸ் மாரி கான்டாக்ட் பண்ணணும், டீம் பிரிச்சு கான்டாக்ட் பண்ண வைக்கணும். அப்ப அவங்களுக்கு ஒவ்வொருத்தவனுக்கும் என்ன இடம் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஒருத்தன் சொல்லும் போது ஆன்சர் இதுக்கு என்னடா சயின்டிபிக் நேம் அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி ஃபைலம் கேரக்டர்ஸ் நடத்தும் போது எல்லாத்தையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லணும். எதுக்கெல்லாம் எந்தெந்த ஃபைலத்துக்கு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எது இருக்கு. இப்போ கெனால் சிஸ்டம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது இருக்கும், போரிஃபெரா தான். தேர்ஸ் நோ நேச்சுரல் டெத்னா அந்த பாயிண்ட் வந்து புரோட்டோசோவா தான். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னா ஸ்டார் ஃபிஷ் தான், எக்னோடர்மேட்டா தான். செல் இஸ் இன்டர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை வரும், சப்ளோபோடாவில் தான். அப்படி ஒவ்வொரு சில கேரக்டர்ஸ் சில பைலத்துல சில அனிமல்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை முதல்ல நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பைலம் நடத்தும் போது ஒரு பைலம் நடத்திட்டு அடுத்த பைலம் கேரக்டர்ஸ் நடத்தும் போது ரெலவெண்டான பாயிண்ட் எது, இந்த பைலத்தோட இந்த கேரக்டர் எப்படி அட்வான்ஸ் ஆயிருக்கு, அடுத்த பைலம் எப்படி அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அனிமல்ஸும் கேரக்டர்ஸும் ஒவ்வொரு இதுல இருந்து தான் டெவலப் ஆகி வருது, எவ்வளோ ஆகும். இப்படி அவங்க புரியும் போது கேரக்டர் போக பைலட் டெவலப் ஆகும். பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் மோல்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதான் எவல்யூஷன். கேரக்டர் எப்படி உருவாகுதுன்றது. அப்போ ஒவ்வொரு அனிமல்ஸுக்கு அந்த கேரக்டர்ஸ் எப்படி வந்திருக்கு, அதனுடைய பயன்கள் என்ன, அதை பற்றி நம்ம படிக்கிறோம்.
அடுத்த பைலத்தில் எப்படி அது டிஃப்ரெண்டா மாறுது, எப்படி அட்வான்ஸா மாறுது, இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் எடுத்து சொல்லணும். லைனை மட்டும் படிச்சுட்டு இந்த இது அப்படியே படிச்சுக்கோ. பைலேட்ரல் சிமெண்ட்னா என்னன்னு தெரியாது, ரேடியல் சிமெண்ட்னா என்னன்னு தெரியாது, ஏ சிமெண்ட்ரி தெரியாது. இதெல்லாம் ஈஸி. இவங்க லைனா அப்படியே படிச்சுட்டு போயிடுவாங்க. பவர் பாயிண்ட் போட்டு கொடுத்துருவோம், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அங்க வகுப்பறையில நிறைய பிள்ளைங்களுக்கு ஏன் நின்று கேள்வி கேட்கறதுக்கு சந்தேகம் கேட்கறதுக்கு கஷ்டப்படுறான், பயப்படுறான். முதல்ல அந்த நெருக்கம் போகணும். முதல்ல நம்ம இடைவெளி ரொம்ப குறையணும். நம்ம ஆசிரியர் நம்ம எந்த சந்தேகம்னாலும் நம்ம கிட்ட கேட்கலாம், அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சப்ஜெக்ட் அவங்க கிட்ட போய் சேரும். பயப்படக்கூடாது பிள்ளைங்க. அப்ப அதே மாதிரி அந்த பாடம் நடத்துற பிறகு ஸ்லிப் டெஸ்ட் வைக்கணும். ஸ்லிப் டெஸ்ட் வச்சு அவங்கள தரவு பண்ணணும். இப்போ எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா பரிணாமம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி. நாம மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே உருவானது எல்லாமே. இதெல்லாம் ஒரு அசம்ஷன் தேரி தான் எல்லாம். சில அவைலபிள் தேரின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் தான், இம்பார்ட்டன்ஸ் தான். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லமார்க்கிசம் இருக்கு, டார்வினிசம் இருக்கு, ஸ்பீசியேஷன் இருக்கு, ஆரிஜின் ஆஃப் லைஃப். இதெல்லாம் வந்து பிலிம் அவைலபிள். நம்ம அழகா பிலிம் போட்டு பிள்ளைங்களை முதல்ல பார்க்க சொல்லலாம். அதுக்கப்புறம் பாடம் நடத்துங்க, ரொம்ப ஈஸியா வேலை பண்ணிருக்கோம். ஏற்கனவே பாடம் அவங்க புரிஞ்சு போச்சு, ஜஸ்ட் ஒரு கைட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் கொஸ்டின் கொடுத்து அவன் படிக்க வச்சிடலாம். இப்படிதான் நம்ம போகணும். எதுவுமே ஒரு பிளான் பண்ணி செஞ்சோம்னா எல்லாத்தையுமே ஈஸியா கொண்டு போகலாம். ஈகாலஜி அதே மாதிரி என்வரன்மெண்டல் சயின்ஸும் அப்படிதான். கரண்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸ் இருக்கும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கு நிறைய. அதெல்லாம் வந்து அவன் டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு செமினார் மாதிரி கொடுக்கலாம். பாடத்தை படிச்சு பேப்பர் உனக்கு என்ன தெரிய சொல்லு, பரவாயில்ல. அவன் செய்யும்போது தப்பு செய்யும்போது நம்ம எடுத்து சொல்லலாம். சரி, நம்ம ஸ்டேட்ல என்ன இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்ப அனலைஸ் பண்ணும்போது இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கும்போது நம்ம என்ன அன்றாட என்ன வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்றோம், இது எப்படிலாம் சால்வ் பண்றோம், இதுக்கு என்ன நம்ம கிட்ட ரெமெடி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் அவனுடைய சிந்திக்கிற அட்வான்ஸ் லெவல் போறான். சப்ஜெக்ட் இதுதான், வாழ்க்கைக்கு பயன்படுத்துற மாதிரி. ஒவ்வொரு பாடம் நடத்தும் போதும் நம்ம என்ன செய்யணும், சப்ஜெக்டுக்கு ரெலவெண்டா ஏதாவது எக்ஸாம்பிள் வாழ்க்கை தொடர்புடையது எதனா இருந்ததுன்னா அதை பிள்ளைங்களுக்கு எடுத்து போயிடணும். அப்பதான் அந்த பாயிண்ட் அவனுக்கு எப்பவுமே ரிலவெண்ட் பாயிண்ட்ஸ் அவன்கிட்ட மனசுல இருக்கும். சப்ஜெக்ட் அவனுக்கு நவந்து போகக்கூடாது எப்பவுமே. அதே மாதிரி பாடம் நடத்தும் போது தேவையில்லாம சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லாத எந்த பாயிண்ட்டுமே சொல்லக்கூடாது. அது எந்த பாயிண்ட்டுமே சொல்லக்கூடாது. அவன் கரெக்டா அந்த சப்ஜெக்ட் தான் அவனுக்கு கொண்டு போகணும். அதுதான் முக்கியமானது. அதே மாதிரி இந்த எவல்யூஷனுக்கு வந்து ஃபீல்டு ட்ரிப் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அரியலூர் கிட்ட போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷெல்லு நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லாம் ஷெல் இருக்கு. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். இவ்வளோ பெரிய ஷெல்லாம் என்னடா பார்க்கும்போது அந்த காலத்துல கடல், அது வரைக்கும் கடல் இருந்திருக்கு. தோண்டி எடுத்ததெல்லாம் அங்கே வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நேரடியாக பார்க்குற நிறைய ஸ்பீசியேஷன், டெண்டாலியம் இந்த மாதிரி ஸ்பீசிஸ் பாடம் சம்பந்தமா இருக்கும். டீச்சர்ஸ் கூட இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி உயிரினங்கள் அந்த காலத்துல வாழ்ந்துருக்குது, அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு போது அவன் என்ன செய்யறான், எவல்யூஷனும் சரி ஈகாலஜியும் சரி இதெல்லாம் தான் நம்ம என்ன செய்யணும், ஈஸியா முதல்ல ஒரு வியூ கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடம் அவனுக்குள்ள என்னென்ன கேள்விகள் வருது இல்லைங்களா, அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னா ஈஸியா முடிஞ்சு. அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிப்படையான ஜெனட்டிக்ஸ் முதல்ல தரவு பண்ணணும். மோனோ ஹைபிரிட், டை ஹைபிரிட் கிராஸ், இதை முதல்ல தரவு பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பை போகணும். இந்த ஜீன் நிறைய பேர் ஹோமோசைக்கஸ், ஹெட்ரோசைக்கஸ் தெரிய மாட்டோம். கேரக்டர் எப்படி, அலிலிஸ்னா என்ன? எனக்கு ஒரு டவுட் ஒன்று படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது குரோமோசோம்னு கொடுத்துக்கிறாங்க, குரோமேட்டின் ரெட்டிகுலம்னு கொடுத்துக்கிறாங்க. என்ன எந்த வார்த்தையிட்ட போய் கேட்கறது ஒன்றும் புரியல. எந்த புக்கெல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சில இடத்துல குரோமோசோம் கொடுத்துருக்கு, சில இடத்துல குரோமேட்டின் ரெட்டிகுலம் கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நம்மளுக்கு அது மாதிரி எக்ஸ்போசர் எதுவும் கிடையாது. அப்போ புக்கு தான் படிக்கணும், ஒரே ஆயுதம் நம்மளுக்கு புக்கு தான். புக்கை படிச்சு பார்க்குறோம், எங்கேயுமே அதுக்குரிய பதில் கிடைக்கல. அப்போ நெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆசிரியர் கேட்கறதும் பயம். இது ரொம்ப நாளா இது மனசுல போட்டு குழப்பிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆசிரியர் வந்து டக்குன்னு, சார் குரோமோசோம், குரோமேட்டின் ரெட்டிகுலம், நம்ம செல் டிவிஷன் அப்போ குரோமோசோம் படிக்கிறோம், ஆனா நார்மலா செல்லு படிக்கும் போது குரோமேட்டின் ரெட்டிகுலம் படிக்கிறோம், ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்கும்போது செல் என்னைக்கு மெச்சூர் ஆகுதோ அடுத்த செல் உருவாகிறதுக்கு முன்னாடி இது என்ன ஆகும், எல்லா குரோமேட்டின் ரெட்டிகுலமும் உடஞ்சி ஃப்ராக்மெண்டேஷனாக மாறி என்ன குரோமோசோமா மாறி தான் என்ன செய்யும், செல் டிவிஷனுக்கு போகும்.
அதுக்கு முன்னாடியே அப்படிலாம் இருக்காது. நார்மல் செல் அதனுடைய வேலை செய்யும் போது ரெட்டிகுலமாக தான் இருக்கும். சில ஜீன்கள் மட்டும் வேலை செய்யும். இப்படிதான் அவரு அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு அந்த பதிலை தேடுறதுக்கு அந்த தேடல் ஏறக்குறைய ஒரு 3 மாசம் எனக்கு இருந்தது. அப்ப இந்த மாதிரி தான் பாடம் படிக்கும்போது நிறைய டவுட் அவங்க பிள்ளைங்களுக்கு வரணும். படிக்கும்போது வரும்பொழுது அப்பதான் டீச்சர்ஸோட ரோல் அங்க முக்கியமானது. அந்த மாதிரி டீச்சர்ஸை எப்பவுமே யாரும் நினைக்கவே மாட்டாங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஜூ கிட்ட போகணும், அனிமல்ஸ்லாம் பார்க்குற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். இந்த அனிமல்ஸுக்கு அந்த அனிமல்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இதுக்கு என்ன பேர், அதுக்கு என்ன பேர், இதெல்லாம் வந்து கரண்ட் இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி அவங்க கூட இருக்கும் பொழுது தான் அவங்க நம்மளை விட்டு சப்ஜெக்ட் அவங்க நமக்கு போவே போவோம். என்ன சொன்னாலும் சப்ஜெக்ட் போயிடாது. அதே மாதிரி பிசியாலஜி அண்ட் அனட்டாமி இந்த பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா இது நடத்துறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துல வர்ற எல்லா டாபிக்களுடைய ஸ்ட்ரக்சர் ஆர்கன்ஸையும் பிள்ளைங்களை தரவு பண்றேன். தரவு பண்ணிட்டு தான் அந்த பாடத்தையே நடத்தாரு. அப்போதான் ஈஸியாக புரிஞ்சிடும். அவங்க நடத்தும் போது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் உள்ளே போயிடுவாங்க. அவங்க பிரெயினே அவங்க கண்ணு முன்னால் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி, அந்த மாதிரி அவங்க அந்த பாடத்திலே அந்த ஆர்கன் உள்ளே போற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்ம இன்வால்மெண்ட்டை டெவலப் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், எந்த பாடமும் அவங்ககிட்ட இருக்கும் வந்துடும். அது நோக்கி போயிட்டே இருக்கணும். இன்ட்ரெஸ்டான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொல்லணும். சப்ஜெக்ட் இது இருந்தாலும் சப்ஜெக்ட் ரிலவெண்டான பாயிண்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, ஈஸியாக புரியும். அதே மாதிரி இந்த ஸ்கெலிட்டல்ஸ் சிஸ்டம் பார்க்கும்போது மேலோட பார்த்தீங்கன்னா அது பயமா இருக்குன்னு தெரியும். ஒன்று பார்ட்டாக பிரித்து அது நேம் என்ன, இது என்ன நேமு, இது எந்த இடத்துல வரையறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அட்டாச் பண்ணி பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு முதல்ல மேலோட பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணேன். அது வரைஞ்சி இது ஹியூமரஸ், இது ரேடியஸ், இது அல்னா, இது இந்த இடத்துல இருக்கும், இது இப்படி ஷேப் பண்ணணும், இது ரிப்ஸ் இப்படி இருக்கணும், இது நம்பர் 33 போன்ஸ் பேக் போனு, அப்புறம் ஸ்கல்லையும் கிப்பையும் இணைக்குது, கிப்பி எப்படி போடணும், அஸ்டாப்புலாம் எப்படி இருக்கு, அதுல எப்படி இருக்கு, கேக்டிக்ஸ் எப்படி இருக்கு, இப்படி எல்லாத்தையும் போனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லி அவங்க டெர்மினாலஜியை அவங்க அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அவங்க டெவலப் பண்ணிட்டோம்னா அந்த டாப்பிக்கே அவங்களுக்கு மெமரிஸில் போயிடும். அப்போ ஈஸியாக என்ன செய்வாங்க, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பயப்படுறது ஒன்றுமே கிடையாது. ஆர்கனா தான் பிரெயின் ஸ்ட்ரக்சரை முதல்ல அவங்க போட கற்றுக்கணும். அடுத்து ஸ்பைனல் கார்டு, அது மாதிரி கிரேனியல் நர்வ்ஸ், த நர்வ்ஸ் கனெக்டட் வித் பிரெயின். அந்த 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸும் எப்படி நேம் வச்சுக்கிறது, அந்த நேம் எங்கே, அதனுடைய வேலை என்ன, அதை சொல்லிக் கொடுக்குறது. அது ஞாபகப்படுத்தி எப்படி வச்சுக்கணும், அதுக்கு எப்படி ஃபார்முலா எப்படின்னா, அது எப்படி டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே சொல்லணும். எல்லா நர்வுமே எல்லா ஃபங்க்ஷனும் கிடையாது. சென்சரி சிலது இருக்கும், சிலது மோட்டார் இருக்கும், சிலது மிக்சடு இருக்கும். எதெல்லாம் சென்சரி, எதெல்லாம் மோட்டார், எதெல்லாம் மிக்சடு, அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி ஒவ்வொரு நர்வா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ஆசிரியர் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். அப்போதான் அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக வரும். அது மாதிரி கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ், நர்வ் மூலியமா தான் எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் வரும்பொழுது இம்பல்சஸ் பாஸ் ஆகுது. அப்போ சோடியம் வெளியே இருக்குது, பொட்டாசியம் உள்ள இருக்குது. நார்மல் ஸ்டேஜில் சோடியம் வெளியே இருக்கும், பொட்டாசியம் உள்ள அதிகமாக இருக்கும். கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் போகும்போது சோடியம் உள்ள வரும், பொட்டாசியம் வெளியே போகும். அப்போ எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது தான் போலரைஸ்டு ஸ்டேட் டீபோலரைஸ்டு ஸ்டேட்டாக வேவாக மாறும். அப்போ தான் இம்பல்சஸ் போகும், பாஸ் ஆகி ஒரு ஆர்கனுக்கு போகும்போது அந்த ஆர்கன் செயல்படுத்தணும். ஸ்டிமுலேஷன் அங்கே தான் தூண்டும். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு சயின்டிஃபிக்காக நல்ல லைவாக சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், அதனுடைய கிளாண்டு ஃபங்க்ஷனு எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு அந்த பேருக்கு என்ன தொடர்பு, எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு, அதை சொல்லிக் கொடுக்கணும். மேலோட்டமாக படித்தா அது மனசில் இருக்காது. இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுது. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நிறைய பேர் சயின்ஸ் டீச்சர்ஸ் இந்த ரீப்ரொடக்ஷன் நடத்துறதுன்னா பயப்படுறாங்க. அது ஒரு பாடம், அவ்வளோதான் நம்மளுக்கு. நாம் அதை சொல்லிக் கொடுத்துட்டோம்னா வேற யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு. கரெக்டான ஏஜ்ல கரெக்டாக சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அவன் வாழ்க்கைக்கு அது பயன்படும். அது கரெக்டாக சொல்லிக் கொடுங்க. சப்ஜெக்ட் சயின்டிஃபிக்காக அதனுடைய வேலை என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஒவ்வொன்று கிளாண்டுக்கு என்ன, இதனுடைய வேலை என்ன, அது வேலை என்ன, இதனுடைய லைஃப் டைம் என்ன, இதுக்கு என்ன, இது என்ன ஆக்ட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே நீங்கள் A to Z அழகாக போட்டு அழகாக சொல்லி கொடுக்கணும். படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டோம்னா சிரிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அது பிள்ளைங்க கண்ணோட்டம் மாரி இருக்கும். ஆனால் நம்ம சப்ஜெக்டாக அவங்களை கொண்டு போங்க சீரியஸாக, அவனும் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி நிறைய பேருக்கு டீச்சர்ஸு பயப்படுவாங்க, நடத்த மாட்டேன், நீயே படிச்சுன்னு சொல்லிட்டுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது, கரெக்டாக சொல்லிக்கணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு கேட்பாங்கல்ல, மென்சஸ் சைக்கிள் கேட்பான், நிறைய கொஸ்டின்ஸ், ஃபேமிலி பிளானிங் கேட்பாங்க, இதெல்லாம் நிறைய வரும் அதில். அதே மாதிரி ப்ராக்டிகல்ஸ் டைம் நம்மளுக்கு கிடைக்குது.
2 கூட கொடுப்பாங்க. நமக்கு ஒர்க்லோடு ரொம்ப கம்மி தான். நம்ம ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், பீரியடு கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2+1 இதுக்குள்ள நம்ம போர்ஷனை முடிக்கிறதுன்றது கஷ்டம். அப்போ ப்ராக்டிக்கல் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம தேரியாக பார்த்துக்கணும். தேரியை முடிச்சுட்டு அதில் ப்ராக்டிக்கலை எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லிஸ்ட் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு அந்த படத்தெல்லாம் வரைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துடணும். கரெக்ட் பண்ணி கொடுத்து குவார்டர் லீவ், ஆஃப் லீவ் ரெக்கார்டை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, குவார்டர் லீவ், ஆஃப் லீவ்ல குவார்டர்ல ஒரு 10 டயக்ராம் வரைஞ்சி இந்த நோட்ஸை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம்னா எழுதிட்டோம். கடைசி 3 மாதம் நம்ம ஈஸியா, ஏன்னா என்ன சப்ஜெக்ட் தேரியை நடத்திட்டு நீங்க ப்ராக்டிகல் நடத்தினா பையனுக்கு ஈஸி. தேரியா நடத்தாம ப்ராக்டிகலை மட்டும் நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா கஷ்டப்படுவோம். அதனால கடைசி 3 மாதம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசத்துல ரிப்பீட்டேஷனா ப்ராக்டிக்கலை பயன்படுத்துங்க. ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி சைட் பை ரெக்கார்டை முடிச்சிருவோம். குவார்டர் லீவ், ஆஃப் லீவ்ல முடிச்சிடணும். ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ணி கரெக்டா ஜாயின் முடிச்சுட்டு வரும்பொழுது வந்ததும் ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணாதான் இன்டர்வல் மார்க்னு சொல்லிடணும். அவனை கரெக்ட் பண்ணிடணும். ஒர்க்கை கொடுத்து அவனுக்கு அசைன் பண்ணி கொடுத்து வாங்கிடணும். சார் ஃபர்ஸ்ட் டே போனா கேட்பாரு அப்படின்னு அவனுக்கு தெரியணும். ரொட்டீனா போய் சப்மிட் பண்ணாதான் 2 நாள் ஒரு முடிக்கலையா, 2 நாள் டைம் சீக்கிரம் வா முடிச்சு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா ப்ராக்டிக்கல் ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனை மாடல் கொடுத்து அவனை யாரெல்லாம் வீக்காரோ அவனை ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சு. இப்படிதான் நம்ம சப்ஜெக்டை பண்ணணும். அது நம்ம சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸின்றதை அவன் மனசளவில் பதிய வைக்கணும். அதுக்கு வேண்டிய உழைப்பு அவன் செய்யணும். செஞ்சாதான். என்னதான் நானும் காலேஜ் பார்த்தேன், ஸ்குவாடு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா பாட்டனி தான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவாங்க, காலேஜ் அப்புறம் தான் எழுதுவாங்க. எனக்கு ஒரே பார்த்தீங்கன்னா கடைசியில் எழுதிட்டு கடைசியாக ஒரு மணி நேரத்தில் கடற்கடன்னு காலேஜ் அடிப்பான். அது ஏன்னா இது கம்பேர் பண்ணும்போது பாட்டனி அவனுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அவன் பாட்டனி எழுதிடுவான். இப்போ அதனால எல்லா சப்ஜெக்டும் ஒன்று தான். அதனால உனக்கு எது நல்லா தெரியுதோ அதை செய், தப்பே இல்லை. ஏன்னா பயாலஜின்னு வரும்போது 2 மார்க் ஒன்றும் சேர்ந்து தான் வரும். ஆனால் படிக்க வேண்டியது எல்லாத்துலேயுமே தாழ்வாக இருக்கணும். அவன் எந்த அளவுக்கு அவன் பார்க்கறானோ அது முக்கியம். ஒரு பையனை வளமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது ஆசிரியர் கையில் தான் இருக்கு. மாணவர்கள் எதிர்காலத்துல வசந்தமாகவும் வளமோட வாழணும்னா ஒவ்வொரு டீச்சரும் டெடிக்கேட்டடா நல்லபடியா அவனுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்காக கல்வியை அவங்க கிட்ட கொண்டு போகணும். இந்த தருணத்துல உங்களை கேட்டுக்கிறேன். உங்களை அனைவரையும் சந்தித்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேரம் கிடைக்கும் போது என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப இடம் சின்னதுதான், பாண்டிச்சேரி இருந்தாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம், ஈஸியா மீட் பண்ணலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய மனதளவில் ஒன்றும் புரியல. நான் உடல் அளவு தான் உங்களை விட்டு பணியிலிருந்து நிறைவேற்றி செல்கிறேன். எனக்கு பணியில் இருக்கும்போது எத்தனையோ ஒத்துழைப்புகள் எனக்கு சப்போர்ட் பண்ணிடுறீங்க. அதனால உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்காரு சார். சொல்லுங்க. ரவிச்சந்திரன் சார் பாவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. Dear sir, hats off to your successful teaching and administrative service. How to bring up non-attentive students in the class? Kindly quote an example from your 33 years of experience. Non-attentive students. ஏன்னா அது எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இருக்கு. சில பேர் பள்ளிக்கூடம் 2வது கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸே இருக்காது. இது எப்படி அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அவனை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணணும். என்ன பிரச்சனை, என்ன சப்ஜெக்ட் கிட்ட முக்கியமானது. ஒவ்வொரு மாணவ பருவத்திலையும் ஸ்கூல் வர்றது முக்கியமானது. அவனை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறா, என்ன ப்ராப்ளம், ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்ற, என்ன பாடத்துக்கு ஏன் வர மாட்டேன்ற, ஏன் கட் பண்ற, நல்லா தானே இருக்கிற ஒண்ணு. ஏன்னா பிறக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் பிறகுறாங்க. இதுல ஒன்றும் யார் அதை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றாங்களோ, சப்ஜெக்ட்ல மார்க் எடுக்கிறாங்களோ, அது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா உள்ள மாணவர்களா டேலண்ட் எல்லாம் நம்ம பிக்ஸ் பண்றோம். ஒரு லெவலுக்கு இன்னொரு லெவலுக்கு போகும்போது மார்க் அடிப்படையில் தான் நம்ம செய்ய முடியும். நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு, படிக்கல அவங்க டக்குன்னு கொடுத்துறது கிடையாது. ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் நமக்கு வேணுன்றதுக்காக தான் அந்த மெத்தடாலஜி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க அதை நோக்கி போவாங்க. அவங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராரு, இந்த மாதிரி நிறைய எங்க பள்ளிக்கூடத்துல இருந்தாங்க. ட்ரக் அடிக்ஷன் இருந்தது. வீட்டுல பேரண்ட்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க. 2 பேரோட வேலைக்கு போயிடுவாங்க. இவன் மட்டும் தனியா இருப்பான். சாப்பாடு சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவன் சொல்லும்போது நேரத்துல கண்ணில் நம்ம தனியா வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு நீங்க விசாரிக்கும் பொழுதுதான் அவனுடைய உள்ள மனசுல இருக்கிற வார்த்தைகள் வெளியே வரும்.
ஏன்னா முக்கியமானது பள்ளிக்கூடத்துல எப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்ம நண்பர்களோட இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நண்பர்கள் கிடைக்கிற இடம் பள்ளிக்கூடம். அப்ப நண்பர்களை விட்டு அவன் விலைக்கு போறான் அப்படின்னா வேற ஏதோ ஒண்ணு அவனுக்கு பிரச்சனையா இருக்குது. அப்ப எதையும் மறந்து செயல்படுற இடம் பள்ளிக்கூடம். சந்தோஷம் எப்ப கிடைக்கும் பாருங்க, பள்ளிக்கூடம் கிடைக்கும் போது ஹாப்பியா வரும் உள்ள. அதே மாதிரி வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ஹாப்பியா வெளியே இருக்கும். சந்தோஷமா ஜாலியா போனீங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க ஒண்ணுமே ஒன்னும் வருவான். போகும்போது திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பியா முகத்துல அவன் பாத்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா போவான் வெளியே. அப்ப அந்த சந்தோஷம் கிடைக்கிற இடம்னா நண்பர்கள் கூட இருக்கும்போதுதான். அவன் எதையும் எதிர்பார்க்கறது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது அவனுக்கு. இங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது முக்கியமானதுல இந்த காலத்துல இப்ப படிக்காத நாளைக்கு படிச்சுக்கலாம், அன்னைக்கு படிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு டீச்சர் என்ன ப்ராப்ளம் இருக்கு, அவன் படிக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்கணும்னா அதை ஈஸியா பண்ணணும். ஏன்னா அவனுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணிட்டோம்னா அதை ஈஸியா பண்ணணும். சில நேரத்துல நாங்க வீட்டுக்கே போயிருக்கோம், டெவலப்ல ஒர்க் பண்ணணும், சரி நண்பர்களோட சேர்ந்து சில மாணவர்கள் வீட்டுக்கே போயிட்டு ஏன் நாங்க படிக்க வரல, படிக்க வரல, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம பார்ப்போம், என்ன சரியா உடனே பார்க்கலடா, நாங்க உங்க ஃப்ரெண்டை தேடி வந்தோம் அப்படியே ஏன்னா அவனை பாயிண்ட் அவுட் பண்ணி வந்தோம்னா அவனை தப்பு சொல்ல வந்துங்கிறாங்க, பேரண்ட் கிட்ட சொல்ல வந்தான்னு நினைச்சுக்குவாங்க. அதனால ஆனா அவன் பார்க்கதான் நாங்க போயிருக்கோம், ஆனா அப்படி அவன்கிட்ட சொல்ல மாட்டோம். அவன் செய்கிற தப்புகளை கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம், நேரடியா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து அவனை கரெக்ட், அதுதான் நம்ம போகும். சில நேரத்துல பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாம ஹேண்டில் பண்ணி பிள்ளைங்களை வினாக்குவாங்க. அவன் சாப்பிட வரும்போது சும்மா எப்ப பார்த்தாலும் அதுக்கு அவன் செஞ்ச தப்பு சுற்றி காட்டியே சொல்லுவாங்க, அவனை பாதிக்கிற மாதிரி பேசுறாரு. ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்றது தெரியாது. நம்மளுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியும். அதனாலதான் பெரும்பாலும் பேரண்ட்ஸுக்கு அவன் செய்யற தவறுகளை தப்புகளை நாங்களே சுற்றி காட்டி கரெக்ட் பண்ணதான் பார்ப்போம், பேரண்ட்ஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்க நம்பரோட தான், ஏன்னா ஒரு நாள் முழுக்க அவன் நம்ம கிட்ட இருக்கிறான், நம்ம புள்ள நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நாமளும் அதை கரெக்ட் பண்ணணும். அவன் வரலன்னு ஏன் வரலன்றது நம்ம கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஒரு எட்டு இருக்கிறோம்னா ஒரு டீச்சர்ஸ் எல்லாரும் நம்ம டீச்சர்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கூட நாம பேசிக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஸ்கூலை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நாம சொல்றது நடக்கும், எதிர்பார்க்கறது நடக்கும், எல்லாரும். அதனால எந்த மாணவர்கள் வரலன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி பொலிடி கூட பேசி ஃப்ரெண்ட்லியா போய் அந்த போட்டு பனிஷ் பண்றது இல்லை, அவனை கொண்டு வர்றது. ஏன்னா எல்லா மாணவர்களும் நல்லவர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில நேரத்துல சில மாணவர்கள் அதை விட்டு விலகி செல்கின்ற ஒரு இடம் கிடைக்கும். அதை வந்து அந்த நண்பர்கள் கெட்ட மாணவர்கள் பழக்கத்துல இருந்ததெல்லாம் அவங்க தவறான வழி கேட்டு போயிடுவாங்க, நல்வழி கேட்டு வர முடியாது. அப்ப அதுல இருந்து பிரிச்சு வரணும்னா அவனுக்கு புரிய வைத்தல் முக்கியம். அப்ப சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கவுன்சிலிங் பெஸ்ட். அதனால அவன் லெவலுக்கு நம்ம இறங்கி அவன்கிட்ட பேசணும், அதுதான் முக்கியமானது. அது செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா மாணவர்களும் வந்துருவாங்க. இன்னைக்கு எல்லாருமே ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கிறாங்க. நாங்க எல்லா மாணவர்களுமே ஸ்கில் இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம், சூப்பரா படிக்கிறாங்க. நம்மளோட பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் தான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவனுக்கு ப்ராப்ளமே கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ், அந்த சில பேக்ஸ்ல கொஞ்சம் ஹர்டல்ஸ், இதெல்லாம் தான் கரெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, நம்ம பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு அரசு பள்ளி உயர்ந்ததுக்கு காரணம் அதோட உழைப்பு, அதுக்குரிய தரமான மாணவர்கள் இருக்கிறதுதான் காரணம். எங்கேயும் இருக்கும் சில மாணவர்கள் அப்ரோச் நம்ம மேல கொண்டு வரலாம். எல்லா பிள்ளையா இருந்தாலும் அரசு பிள்ளையா இருந்தாலும் வரலாம். நிறைய பிள்ளைங்க நம்ம எடுத்துக்காட்டாலும் நீங்க பார்க்கலாம். கணித்து எல்லாம் பிரைமரி லெவல், மிடில், ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி எல்லாருமே போட்டி போட்டு எல்லா டீச்சர்ஸும் அந்த பள்ளிக்கூடத்துக்காக உழைக்கிறாங்க. அப்படி எல்லாருக்கும் உழைக்கும் போது எல்லா பிள்ளைகளும் வளம் அவங்க வந்து எதிர்காலத்தில் நல்லா இருப்பாங்க. அது வந்து நல்ல ஒரு நோக்கத்தை போட்டு தான் நாம போயிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் கல்வித்துறை பணி செய்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும், அலுவலக ஊழியர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், இயக்குனர், இணை இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு கடைசி நாள் ஆசிரியர்களை மீட் பண்ண முடியும்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு மீட் பண்ற, அவங்க கூட ஒரு கலந்துரையாடல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு நம்ம கல்வித்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். செஷன் அருமையாக இருந்தது. இப்போதைக்கு நம்ம கூட சின்னப்பன் சார் பப்ளிக் செமினார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்து லெக்சரர் ரிட்டையர்டு வந்திருக்காங்க. அவங்க இப்ப நம்ம கூட இணைவாங்க சார். தேங்க்யூ சார். மீண்டும் தேங்க்யூ. Now I request Radha Sabapathy sir to give introductory remarks on Chinnapan sir. Thank you, Chirandaragar sir, for coming over here and presenting a valuable presentation. Sir, your presentation is guidance to our teacher, definitely, because your service is a dedicated service you have done as a teacher, as an administrator, and as an organizer. You never take lenient. So you are also a counselor for many students. And so, on behalf of Director of School Education and State Training Center, I thank you for coming over here and giving a nice presentation. Thank you, sir. And now, we are going to introduce another eminent lecturer, Mr. Chinnapan, who is a lecturer in Petisamar Higher Secondary School for more than 40 years, so to say. So the length of the experience is huge, and he is a software programming teacher, and inspired many students, and so to say, he has also written books for matriculation schools. There is for from standard onwards, certain matriculation books, and once on higher secondary, he also written a guide. That is which was very useful to the students, and not only for that, he has also written the entrance books, and which is admired by many students. So he is one of the eminent and experienced lecturer, going to share his experiences for the teachers of our Director of School Education. So on behalf of the Director of School Education, as well as State Training Center, I welcome you, sir. So I leave this session to Mr. Chinnapan. Morning, teachers. Today we are going to see some of the easy methods for the students to follow. First, we take a few words about the syllabus. Our syllabus is really very good. It is prepared in such a way that the students can face any competitive exams and also meet. So it is better than CBSE. CBSE விட ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் புக்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இந்த நம்ம புக்கில் இருக்கு. இஃப் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கையும் 12th ஸ்டாண்டர்ட் தரவாக ப்ரிப்பேர் பண்ணால் யூ நீட் நாட் வரி அபவுட் த நீட் எக்ஸாம் ஆர் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஆக்சுவலாக 90% of the NEET or competitive questions will be asked from our book. So, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். அதுக்கடுத்து எனக்கு அதில் வந்து ஒரு சிலபஸ் சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட். ஸோ நம்மளால அது குறிப்பிட்ட டைமில் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வந்து we have to work எக்ஸ்ட்ரா சில எக்ஸ்ட்ரா பீரியட்ஸ்லாம் நம்ம எடுத்தால் தான் போர்ஷன்ஸ் நம்மளால் முடிக்க முடியும். அதனால அதுக்கும் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து அபவுட் த சிலபஸ். ஸோ சிலபஸ் ஆன் இட்ஸ் அ வெரி நைஸ் சிலபஸ். அதுக்கடுத்து எப்படி
ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் லெசன்ஸ் அதை நம்ம பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து வாஸ்ட் சிலபஸ்ன்றதுனால we have to plan ourselves. நமக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் டேஸ் வந்து லெஸ், அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். உதாரணம் வந்து நம்மளுடைய கோர்சஸ் வந்து நம்ம 7 monthsல கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஜூன் மாசத்துல டிசம்பர்ல கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ரஃப்லி 7 months தான் இருக்கு. 4 weeks MR, அப்புறம் 2 theory period. ஸோ நம்ம டோட்டலாக கிடைக்கக்கூடியது வந்து 56 periods இருக்கு. அதில் வந்து நம்ம 12th standard 10 lessons இருக்கு, 11th standard 15 lessons இருக்கு. அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெசன் 12th standardனா 5 to 6 periods, 11th standard 3 to 4 periods. ஸோ அப்போ அதுக்கு மாதிரி நம்ம லெசன்ஸ் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாதான் we can present the matters to the students effectively. இல்லாட்டினா வந்து பீரியட் நிறைய கன்சூம் பண்ணி நம்மளால போர்ஷன்ஸ் முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளான். எவ்வளோ பீரியட் இருக்கு, அப்போ ஒவ்வொரு பீரியட்லையும் நம்ம எவ்வளோ போர்ஷனை கவர் பண்ணணும் அதை முதல்ல டிசைன் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் நம்ம படிக்க சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். அதனால முதல்ல என்ன செய்யணும், ஒவ்வொரு லெசனை தரவா படிச்சு அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ஷுட் பி ரிட்டன் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ சென்டென்ஸ். இது ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து என்னன்னா 2 mark 3 mark கொஸ்டின்ஸ் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சாக்க ஒரு லெசன் வந்து நமக்கு 3-4 pages வரும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அந்த ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துடணும். அவங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன் சார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பும் 2 mark 3 mark இதில் தான் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 35 we have to answer 25 marks. அப்போ 10 mark 5 mark questions பார்த்தீங்கன்னா அது கம்மி தான், 2 questions வரும். அதனால அதை பற்றி நமக்கு கவலை பண்ணல. இது முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், அது வந்து ஒரு லாங் சென்டென்ஸ். உதாரணம் வந்து ஃபெர்டிலைஸ் ஏ செக்ஷன் இன்வால்வ்ஸ் சிங்கிள் பேரண்ட். அப்போ ஏ செக்ஷன் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. அதை வந்து முன்னாடி வந்து போல கேட்கணும். ஸோ டேஷ் one single parent அப்படின்னு சொன்னா A section method. So this is the best way to prepare all the important points. So இப்போ இந்த important points வந்து லெசனுக்கு வந்து ஒரு 50 அல்லது 60 வருது. So boys can score mark without fail. So அது ஒன்று. அதே போல important mark அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒரு 2 mark 2 lines 3 lines அல்லது even more points can be given. So இப்படி செஞ்சவங்க they can score all the mark. நிச்சயமா அவங்க வந்து ஒரு மார்க் கூட விடாம அதை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அடுத்து 5 mark questions. 5 mark questions வந்து it takes lot of explanation. அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark questions மட்டும் நம்ம பசங்களுக்கு கொடுத்தா போதும். அதை கொஸ்டின் கொடுத்து ஆன்சர்ஸ் வந்து புக்கில் மார்க் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு லெசனும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தனியாக படிச்சுக்கணும். அதுக்கடுத்து 2 mark 3 mark கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து வந்து 5 mark, அதுக்கடுத்து 5 mark சொல்லி கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா அதே போல இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ், அந்த டயக்ராம்ஸ்ல நம்ம அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும். சில டயக்ராம்ஸ் வந்து 2 markலயோ அல்லது 3 markலயோ கேட்பாங்க. ஸோ அந்த தனியாக டயக்ராம் சொல்லணும். அதே போல் 5 markல என்னென்ன டயக்ராம் கொடுக்குறாங்களோ அதையும் நம்ம தனியாக சொல்லணும். ஸோ இப்படி தான் நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களை வந்து எஃபெக்டிவாக டீச்சிங் இருக்கும். அதே போல் குறிப்பிட்ட டைமில் நம்ம அந்த தாட்டை முடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வந்து ப்ரிப்பரேஷன். அதுக்கடுத்து வரையும் நமக்கு வந்து பசங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகணும்னா we have to use the teaching aids. ஸோ நிறைய டீச்சிங் ஐட்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ சில மெத்தட் நம்ம அதில் ஃபர்ஸ்ட் வந்து சார்ட். இப்போ நம்ம ஒரு படம் போடுறது நிறைய டைம் எடுக்கும். ஆனால் அது வந்து நம்ம பார்த்து சொன்னாக்க அது ஈஸியாக இருக்கும். நிறைய இப்போ பயோஷுவல் சார்ட்ஸ் நிறைய இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு, நேச்சுரல் கலர்ஸோட இருக்கு. இப்போ அது வந்து முதல்ல பசங்களுக்கு அமைச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது they can understand easily. ஸோ இந்த பயோஷுவல் சார்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டாவது என்னன்னா precious specimens.
அது அது என்னன்னா, இப்போ சில பார்த்த மார்பாலஜியில் நடத்த போகிறோம், ஃப்ளவரை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 ஃப்ளவர் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் சொல்லணும். இதுதான் கேலிஸ், இதுதான் கொரலா, இதுதான் ஆண்ட்ரிஷம், அந்த கைனிஷம், இப்படி அரேஞ்ச் இருக்குது. அதுக்குள்ள இடையில டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, அது எந்த இடத்துல கொடுது, அது பிறப்பு இடம் பேர் வந்து தலமஸ் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அதே போல இந்த ஆண்டஸ் வந்து அந்த ஆண்டஸ் வந்து 2 டைட்டிகஸ், மோனோடிகஸ் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஸோ அடுத்தது அந்த ஒவ்வொரு வேர்ல்டா ரிமூவ் பண்ணி கேலிக்ஸ், கொரலா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இதுதான் ஆண்ட்ரிஷம், இதுதான் கைனிஷம் அப்படின்னு காமிக்கணும். ஸோ ஆண்ட்ரிஷம்ல 2 பார்த்து என்னன்னா ஆண்டர், ஃபிலமெண்ட் அது சொல்லணும். அதே போல கைனிக்ஸ்ல 3 பார்ட் இருக்கு, ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. ஸோ இது போல நம்ம டைரக்டா ஒரு பிளான்ட் அல்லது ஒரு ஃப்ளவர் காமிக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது நம்ம கண்டிப்பா செய்யணும். அது வந்து ஒரு நல்ல பேஷன்ஸ். அதுக்கடுத்து ரிசர்ச் ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சில பிளான்ட் நமக்கு லோக்கலாக கிடைக்காது. உதாரணமாக அல்லது எடுத்துக்கோங்க, அல்லது இதெல்லாம் வந்து அசாம் பிளான்ட் எபிஃபைட்ஸ் ஆகணும்னா நம்ம வந்து ஊட்டி, ஏற்காடு தான் போய் ஆகணும். ஸோ இதெல்லாம் பாசிபிள். அப்போ அதெல்லாம் வந்து ரிசர்ச் ஸ்பெசிமனாக வச்சிருக்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்பெசிமனை நம்ம பசங்களுக்கு காமிச்சு இதுதான் 85, இதுதான் ருசியா, இதுதான் இந்த சைஸை பார்த்தோன்னா இதுதான் பிளான்ட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 3வது டீச்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டு அதுக்கடுத்து மைக்ரோஸ்கோப். ஸோ ஒரு பிளான்ட் எடுத்து அதை கட் பண்ணி காமிக்கணும். கட் பண்ணும்போது 2 செக்ஷன் இருக்கு. இது ஒன்று கிராஸ் செக்ஷன் அல்லது டிரான்ஸ்வர் செக்ஷன் சொல்லுவாங்க, சிஎஸ். சில பேருக்கு வந்து வாட் இஸ் சிஎஸ், வாட் இஸ் எல்எஸ்னாலே தெரியாது. அப்போ நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சிஎஸ் அல்லது டிரான்ஸ்வர் செக்ஷன், எல்எஸ் அல்லது லாங் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெம் கட் பண்ணி காமிங்க. அது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து மைக்ரோப்ஸ் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ மைக்ரோப்ஸ் அது வந்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. உதாரணமாக பாக்டீரியா எவ்வளோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ப்ரோட்டோசோவல்ஸ், அப்புறம் வந்து பஞ்சை வந்து மைக்ரோப்ஸ் தான். அந்த பஞ்சை இந்த ரொம்ப காமன் ஃப்ரெண்ட் ஈஸ்ட்டு, பெனிசிலியம் அதெல்லாம் வந்து காமிச்சு சொல்லும் போது ஈஸிலி. ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோப். அதுக்கடுத்து ஃபீல்ட் ரிட்ரீவ் அதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து நிறைய டூரிஸ்ட், அதாவது கார்டன்ஸ், எவர்கிரீன் பார்க்ஸ் அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாட் பாசிபிள். பிகாஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸாக இருக்காது. ஒரு 50-60 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலே அதிகம். ஆனால் இப்போ வந்து 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பொறுத்த ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ நியர்பை நம்ம பால்பகம் அதில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி போய் பார்க்கும்போது we can study the plants in nature. அதனுடைய habitat, நேச்சர் ஆஃப் த பிளான்ட், அதனுடைய யூஸ். ஸோ இதெல்லாம் சில நேரத்தில் அந்த கார்டன்லேயே அந்த பிளான்ட் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில இடத்துல வந்து நியர்பை ஏரியாஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல இருக்கும். அது உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா திருவக்கரை, நம்ம மயிலம் பகுதியில் வந்து திருவக்கரை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே போனீங்கன்னாக்கா அந்த மரம் கல் ஸ்டோன் ட்ரீ அது வந்து பார்க்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனது. ஸோ அந்த நேச்சுரலாக பார்க்கும்போது நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து ஈஸியாக ரீச் ஆகும், பசங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபீல்டு ட்ரிப். அடுத்தது நெட். ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டு. ஆனால் நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். உதாரணமாக வந்து யூடியூப்ல வந்து நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு பிளான் வந்து பாட்டு அப்சர்வ் பண்ணுது, எப்படி அப்சர்வ் பண்ணுறது வந்து ரியலாகவே அங்கே நம்ம பார்க்கலாம். நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து what is observed, what is conducted upwards, that is from xylem or phloem, food is conducted through phloem. அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நெட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டீச்சிங் ஐட் தான். ஸோ இந்த டீச்சிங் ஐட்ஸ் வந்து மொத்தம் ஒரு நம்ம 6 டைப்ஸாக வச்சுக்கலாம். சார்ட்ஸு, ஃப்ரெஷ் ஸ்பெசிமென்ஸ், ரிசர்வ்ட் ஸ்பெசிமென்ஸ், மைக்ரோஸ்கோப்,
ஃபீல்டு, நெட். ஸோ இதெல்லாம் ஒரு லெசன் டீச் பண்ணதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அந்த சமயம் நம்ம அதை ரெடி பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிருந்தா நம்ம லெசன்ஸ் வந்து ஈஸியாக குறிப்பிட்ட டைம்ல நம்மளால முடியும். ஸோ இது வந்து டீச்சிங். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த மென்டாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சைக்காலஜி, ஸ்டூடெண்ட் சைக்காலஜி. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. அதனால நம்ம அதுக்கு தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். முக்கியமா வந்து தியானத்துல என்னன்னா கொஞ்சமா படிக்கணும், ஆனா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களோட மெயின் எய்மு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக தப்பான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் 1 word says 2 mark questions, 3 questions எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எழுதி ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இவன் பிரைட் ஸ்டூடெண்ட், இவன் வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அடுத்தது என்கரேஜ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த இதில் வீக்காக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பார்த்து சொல்லி கொஞ்சம் வீக்காக இருக்கு, இல்லை டயக்ராம் சரியாக வரலை, அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை என்கரேஜ் பண்ணணும். ஸோ எப்பவுமே அவன் வந்து டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது. நல்லா கவனிச்சுங்க, டிஸ்கரேஜ் அவனுக்கு படமே வராது அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவனுக்கு அதுவே ஆகி அவன் படமே போட மாட்டான். ஸோ ஓரளவுக்கு படம் வரவங்க கூட அந்த படம் வந்து அவன் சரி போட மாட்டான். ரெண்டாவது வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு பையன் நல்லா செய்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது அவனுடைய ஒரு பேசிக் ஒரு நம்ம வந்து அவன் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அவன் இன்னும் நல்லா படிப்பான். அதே போல அவங்கள்ட்ட வந்து நம்மளுடைய மரியாதையும் நிச்சயமா அதிகமா இருக்கு. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்ம கூப்பிட்டோம், எப்போ கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்டாலும் அப்ரிஷ் பண்ணுவோம். அதனால வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இது வந்து இது இன்னொரு மெத்தட், ரொம்ப முக்கியமான மெத்தட். அதுக்கு அடுத்தது ரிமெம்பர் த நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய நேமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போதான் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய நம்ம க்ளோஸாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். சில நேரத்தில் வந்து நம்மள அறியாமையே அவங்க நிக் நேம் வச்சிருப்பாங்க, 10% நிக் நேம் வச்சிருப்பாங்க. அந்த பேர் வச்சுலாம் தயவுசெய்து கூப்பிடக்கூடாது நம்ம. ஏன்னா ஏற்கனவே அவன் மனசுல உள்ள நொந்து போயிருப்பான். இப்போ நம்மளும் அதை போட்டு சொல்லுவாங்க, அவன் ரொம்பவே தெரிஞ்சுவான். அதனால வந்து நோ த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அண்ட் அப்ரிஷியேட் தேர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவா சொல்லி இதை கரெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அடுத்த மெத்தட். நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணதுக்கு அடுத்த மெத்தட். அதுக்கு அடுத்தது அதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் மீட் பண்ணணும். அப்படி நம்ம பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போது உடனே எடுத்தவொடனே அவனுடைய குறைய சொல்லிடாதீங்க. பேரண்ட்ஸுக்கு வந்து அவனுடைய குறைய பற்றி சொல்லக்கூடாது. அவனுடைய பிளஸ் பாயிண்ட்ஸை முதல்ல சொல்லுங்க. நிறைய சொல்லுங்க. ஒரு பையன் நல்லா இருக்கான், கிளாஸ்ல ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப ட்ரை பண்றான் படிக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்லுங்க. அப்போ வந்து பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு கேட்கறது சந்தோஷமா இருக்கும், பையனுக்கும் வந்து ஒரு என்கரேஜா இருக்கும். இதுனா நீங்க எடுத்த உடனே பையன் வந்து கிளாஸ்ல சரியில்லை, பேசுறான், சொல்ற வேலையை செய்ய மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி 1008 பேர் சொல்லிட்டு நினைச்சுல, பேரண்ட்ஸுக்கும் வந்து லைக் பையனும் லைக். அப்புறம் பையன் உங்களை பார்த்தாலும் வந்து மரியாதை கொடுக்க மாட்டான். ஸோ ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கணும். ஸோ அது நல்லா காமிச்சிங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக அவனை அஃபெக்ட் பண்ணும். அதனால வந்து we have to be very cautious. So we should be the good example for the students. எப்படி எல்லாம் இருக்குன்னா வெரி குட், வெரி கைண்ட், ஹார்ட் ஒர்க்கிங், ரெகுலர், பங்க்சுவாலிட்டி. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக செய்ய வேண்டியதான். அதை வந்து கொஞ்சம் அட்மாஸ்பியர்லாம் செஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு நம்மளை பற்றி பார்க்கும்போது, நம்மளுடைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அவனும் நம்மளை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம பிளேம் பண்ணாம நம்மளும் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து அடுத்த
அதுக்கு அடுத்து அபவுட் டெஸ்ட். டெஸ்ட் வந்து மிட் டர்ம் டெஸ்ட் குவார்டர்லி ஹாஃப்லி அதுக்குள்ளலாம் கண்டக்ட் பண்றோம். அது மட்டும் பத்தாது, ஏன்னா ரொம்ப கேப் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸோ த பெஸ்ட் வே டு ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு லெசன் முடிச்ச பிற்பாடு ஒரு யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சமா இருக்குது. ஸோ நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா வளரும். ஸோ டெஸ்ட் வந்து இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் எபிலிட்டி அண்ட் ஸ்கில். ஸோ இட் வில் ஹெல்ப் தம் ஸ்டடி வெல். ஸோ அதனால யூனிட் டெஸ்ட் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இன்னும் ஒரு யூனிட் டெஸ்ட் டைம் கிடைக்காது, அல்லது நம்ம வைக்கிற நேரத்தில் லீவ் இருப்பாங்க. ஸோ இது போல ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த யூனிட் டெஸ்ட் நம்ம விடாம கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா போர்ஷன்ஸ் கம்மியா இருக்குது. அதனால பசங்க கொஞ்சம் சீக்கிரமா படிச்சு நல்லா இருக்கும். அதனால யூனிட் டெஸ்ட் தான் நம்ம இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னா 10 லெசன்ஸ் இருக்கு, 10 யூனிட் டெஸ்ட். அது அல்லது யூனிட் டெஸ்ட் 10 கூட கண்டக்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் மிட் டர்மோ ஹாஃப் இயர்லி அல்லது குவார்டர்லி அதுல வந்து சேர்த்துட்டாக்கா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் யூனிட் டெஸ்ட் வந்து குறையும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு லெசன்ல ஒரு யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பேப்பர்ஸ். ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண உடனே பேப்பர்ஸ் வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறோமோ அது நல்லது. அது ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவோம். சில பேர் வந்து அடுத்த நாளே கேட்க முடியாது, சில பேர் வந்து கேட்கவே மாட்டாங்க, நம்மளை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. டேக் 1 வீக், வித்தின் a week அதை பேப்பரை கனெக்ட் பண்ணி அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நோட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ தப்பு செய்யணும்னா என்கரேஜ் பண்ணுங்க, இதை போல செய்யப்பா அடுத்த முறை இதை கரெக்ட் பண்ண நல்ல மார்க் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல மார்க் வாங்கினா அவனை என்கரேஜ் பண்ணணும். ஸோ என்கரேஜ் பண்ணா நிச்சயமா அவன் போகிறதுக்கு இந்த ஃபோர்த் கம்மிங் எக்ஸாம்ஸ் ஒரு வெரி குட் மார்க். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இந்த 1 word ஆன்சர்ஸ் அந்த 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது அதுலேருந்து நிறைய மார்க் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய மார்க் அதில் வருது. அது மட்டும் இல்லை, 1 மார்க்கோ 2 மார்க் 3 மார்க் ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த நீட் எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நிச்சயம் அதில் சந்தேகம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே ஃபார் தம் டு பி. அதனால் அது மாதிரி அடுத்தது நம்ம அதே போல் 5 மார்க் கொஸ்டின்ஸ் புக்லேருந்து மார்க் பண்ணி கொடுத்துருங்க. புக்லேருந்து மார்க் பண்ணி கொடுத்து அவங்க புக்லேருந்து படிச்சுவாங்க. அதே போல் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கரெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் லிபரலாக இருக்கிறது நல்லது. லிபரல்னா ஒரே லிபரலாக இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு என்னன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஒரு ஆன்சருக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் 4 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் தப்பாக எழுதிருப்பான். உடனே என்ன செய்வார், டீச்சர் அந்த 4 பாயிண்ட்டையும் அடிச்சுட்டு மார்க் போட மாட்டார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் நம்ம அந்த ஒரு பாயிண்ட் மார்க் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு மார்க் கொடுக்கும்போது அவன் நிச்சயமா அவங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அல்லது நல்ல மார்க் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டோன்ட் ஸ்ட்ரைக் ஆஃப் த ஆன்சர் ஃபுல்லி. அதனால ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் மார்க் கொடுக்கணும். 2 பாயிண்ட் இருந்தால் 2 மார்க் கொடுங்க. மைனஸ் பாயிண்ட் அல்லது தப்பான பாயிண்ட் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ அதுக்காக மார்க் ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி செய்தாக்க பசங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. இது வந்து தட் இஸ் a method to encourage. ஸோ இது ஒரு மெத்தட். அதுக்கடுத்து என்னன்னா ரெக்கார்டு ஒர்க் வந்து அது வந்து ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆனால் அதை கூட நம்ம தியரி பீரியடை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த தியரி பீரியட்லேயே ரெக்கார்டில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெக்கார்டு ஒர்க் இப்போ ரெக்கார்டை பற்றி ரெக்கார்டுனால டயக்ராம் வந்து ரொம்பவும் புக் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும். அதுவும் வந்து எவ்வளோ ஏடியாக ரெக்கார்டை முடிச்சு வாங்கிக்கிறோமோ அது நல்லது. ஏன்னு சொன்னால் தியரியில் வந்து நிறைய மார்க் இருக்கு. அதனால நம்ம தியரிக்கு நிறைய டைம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வருவது. இப்போ பாருங்க, மறுபடியும் ஒரு தடவை இது எல்லாத்தையும் நான் ஒரு தடவை கன்சைஸ்ட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் prepare number முதல்ல டீச்சர்ஸ் prepare well and
and each lesson should be prepared in each lesson one. ரெண்டாவது வந்து give the students a copy of the subject type. அதுக்கு அடுத்தது 2 mark 3 mark questions. இது ரெண்டாவது பாயிண்ட். நம்ம முதல்ல லெசன்ஸ் நம்பணும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் சப்ஜெக்ட் மாதிரி கொடுக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது யூஸ் த டீச்சிங் as much as மூணாவது டீச்சிங் எய்ட்ஸ் எவ்வளவு மேக்ஸிமம் அவ்வளவு லெசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரியலாம். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாரும் முடியாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நிறைய கொஞ்சம் அவங்களை ட்ரெயின் பண்ணிடலாம். முக்கியமாக என்ன சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா படிக்க அப்ரிஷியேட் பண்ணணும், கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்க நல்லா பண்ணிட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணினா நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னன்னா மீட் த பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸை மீட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்டோட பாசிட்டிவ் பேசணும். ஏன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சுன்னா கடைசி போகும்போது பாருங்க கொஞ்சம் நல்லா படிக்க வைக்க, கொஞ்சம் கிளாஸ்ல அதனால கவனம் செஞ்சது, அதனால அவன் சரியா படிக்க மாட்டேறான், அதனால அதை கவனிங்க, அட்வைஸ் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போகும்போது அதை சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது எக்ஸாம்ஸ் அது வந்து ஒவ்வொரு லெசனையும் டெஸ்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயம் நம்ம நல்ல ரிசல்ட் தான். ஸோ இதுதான் வந்து டீச்சர்ஸ் நான் சொல்றது. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்ஸ் ஒன் அண்ட் ஆல். கடைசியா I sincerely thank the joint director and the officer and special Sarvati who gave me the chance to take the classes and the teachers. Thank you very much. Sir, I thank Channappan sir for his valuable session, and we are facing a cover program here. So audibility is there. I think we will be facing issues with audibility. So we regret for that. So any question you can take it now. We can take it. I will. We are presenting the WhatsApp numbers. Any queries you can send through this WhatsApp. Sir, மாணவர்கள் வந்து இந்த சயின்டிபிக் படிக்கிறதுல ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது என்ன விதமான டெக்னிக்ஸ் நீங்க இப்போ லைனாமினேஷன் கஷ்டம் தான், பட் ஒன்றுக்கும் தமிழ் நேம் இருக்குது. அந்த தமிழ் நேம் சொல்லும் போது கண்டிப்பா அவங்க ரொம்ப பணத்தை ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து என்னன்னா அந்த பிளான்ட் ட்ரை டு கலெக்ட் த பிளான்ட் பார்த்து அல்லது ஒரு சீடு அல்லது அதுக்கு ஏதோ ஒரு பார்த்து நமக்கு கிடைக்கும். அந்த பார்த்து வந்து இதுதான் அந்த இது உதாரணம் வந்து நமக்கு டச்மி நாட் பிளான்ட் கொஞ்சம் பேர் பார்த்துக்க மாட்டாங்க. அந்த டச்மி நாட் பிளான்ட்டை நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்து காமிச்சு இதுதான் டச்மி நாட் பிளான்ட், இதனுடைய பைனாமில் வந்து மைனோசப்போடிகா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸாக ஒரு நேம் இருந்தது பாலினாமியல் சிஸ்டம், அது நிறைய நேம் இருந்தது. அது நிச்சயமா ஒரு நேம் கூட நம்மளால லிவ் அவுட் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பெஸ்ட் வே டு ரிமெம்பர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டு ரிமெம்பர் த தமிழ் நேம், அதுக்கடுத்து அந்த கேரக்டர் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா ஈஸியாக ரிமெம்பர் பண்ணலாம். அந்த ஃப்ளோர் டயக்ராம் கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான ஒரு டயக்ராம் வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து எத்தனை 4 இருக்கு. கேலிக்ஸ், ஃப்ளோரலா, டிஷம் அண்ட் கைனேஷியம் இருக்கு. அப்போ அது இட் இஸ் வேர்ல்ட்ஸ், அதாவது வேர்ல்ட்ஸ்னா இட் இஸ் அரேஞ்ச்டு இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 சர்க்கிள் போட்டுருவோம். கேலிக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள ஒரு சென்டிமீட்டர் வந்து அதில் கொஞ்சம் கேப் வந்து கொரல்லா சர்க்கிள், அப்புறம் ஆண்ட்ரிஷன் சர்க்கிள், அப்புறம் கைனேஷியம் சர்க்கிள். கைனேஷியம் சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஸோ 4 சர்க்கிள் போட்டுக்கிறோம்.
அதுக்கடுத்து என்னன்னா சாதாரணமா டைகாட் ஃபிளவர்ஸ்ல வந்து 4 மெம்பர் அல்லது 5 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் தான் காமன். அதனால அந்த 5 மெம்பர்ஸ் வந்து அந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து நம்ம 5ஆ பிரிக்கணும். அப்ப பிரிக்கும் போது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த ஆட்ஸ் தனியாக ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப 5 2 2 அப்புறம் 1 இருக்கு இல்லையா, அந்த ஒரு சர்க்கிள் வந்து நம்ம வந்து கீழ்பக்கமா போட்டோம். கீழ்பக்கமா போட்டுட்டு அது இந்த மாதிரி 5 நம்ம 5 சமமா வச்சுக்கணும். ஸோ இது சமைச்சு அது ஒரு சின்ன ட்ரையாங்கிள் குள்ள போட்டுக்கணும். நீங்க பார்த்துருக்கு ஒரு டையாங்கிள் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் குள்ள போட்டுக்கணும். அதுதான் வந்து கேலிக்ஸ். ஸோ சாதாரணமா வந்து டைகாட் ஃபிளவர்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கும். அதனால வந்து அவுட்டர் வேர்ல்ட் கேலிக்ஸ் வந்து நீங்க 5ஆ பிரிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பெட்டல் போடணும். பெட்டலும் அதே தான். ஆனா பெட்டல் போடுறது எப்படி போடணும்னா வெளியில போடக்கூடிய செப்பல் 2 செப்பலுக்கு நடுவுல ஒரு பெட்டல் போடணும். ஸோ நம்ம செப்பலை கரெக்டா போட்டுட்டு வச்சுக்கலாம். அந்த செப்பல் 5 செப்பலையும் நம்ம கரெக்டா போட்டுட்டா அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஈஸியா பெட்டல் போடணும். ஏன்னா அதனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க அதை வந்து மிஸ்டேக்கா பண்ண மாட்டீங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்டேமென்ஸ் எப்படி போடுறோம்னு சொன்னா 2 பெட்டலுக்கு நடுவுல சாதாரண வந்து ஸ்டேமென்ஸ் வந்து 2 வேர்ட்ல இருக்கும். அப்போ அவுட்டர் வேர்ட் போடும்போது 2 பெட்டலுக்கு நடுவுல 2 பெட்டலுக்கு நடுவுல அப்ப 5 ஸ்டேமென்ஸ் போகுது. அதுக்கடுத்து ஒரு 5 ஸ்டேமென்ஸ் போடும்போது 2 ஸ்டேமென்ஸ்க்கு நடுவுல. ஸோ அது சாதாரண வந்து அரேஞ்ச் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 வேர்ல்ட்ஸ் அது ஸ்டேட்மெண்ட் பண்ணோம். டைத்திக் சாந்தர்னாக்க இந்த ஃப்ளவருக்குள்ள 4 லோப். ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் டைத்திக் சாந்தர் கண்டெயின் 2 ஆர்கான்யூல்ஸ், ஈச் ஆர்கான்யூல் கண்டெயின் 2 மைக்ரோஸ்பொரான்ஜியா. அப்ப அந்த மைக்ரோஸ்பொரான்ஜியா நம்ம மென்ஷன் பண்றோம். அதனால அது ஒரு ஃப்ளவர் பவுல் போடும். ஸோ இதுதான் டைத்திக் சாந்தர். மோனோத்திக் சாந்தர்னா ரெட்டி ஃபார்ம்ல போல போட்டா போகும். உதாரணமா வந்து மால்வேசி. மோனோத்திக் சாந்தர்ஸ் நிறைய ஃபேமிலியில இல்ல, ஒரே ஒரு ஃபேமிலி நமக்கு தெரிஞ்சது மால்வேசி தான். அதனால மால்வேசியை தவிர நீங்க மற்ற எல்லாத்தையுமே வந்து டைத்திக் சாந்தர் ஒரு ஃப்ளவர் போல போட்டுக்கலாம். ஸோ எப்படி போடுறதுனா ஃபர்ஸ்ட் கேலிக்ஸ் 2 கேலிக்ஸ்னால ஒரு பெட்டல், அதே போல 2 பெட்டலுக்கு நடுவில் ஒரு ஸ்டேம், அப்புறம் நடுவில் கைனிஷன் போடும்போது நடுவில் இருக்கக்கூடிய ஓவரி சர்க்கிளா போட்டுக்கலாம். சர்க்கிளா அதுல எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு கார்பன் சொன்னா அப்படியே ஃபுல்லா போட்டுங்க. 2 கார்பன் 2ஆ டிவைட் பண்ணி 2 கார்பன் அல்லது 3 அல்லது 4 மல்டி கார்பனரி அப்படின்னு டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கடைசியா வந்து அந்த ஃப்ளோரல் டயக்ராம் கீழே, அதாவது ஒவ்வொரு ஃப்ளவரும் வந்து ஒரு லீஃப்ல இருந்து தான் வரும். அந்த லீஃப் என்ன பேருன்னா பிராக்ட்னு பேர். ஸோ கீழே வந்து பிராக்ட் கீழே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் தான் வந்து பிராக்ட்னு பேர். அதே சமயம் மேல வந்து ஃப்ளோரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் பார்த்துருக்கீங்க. அந்த ரவுண்ட் என்னன்னு சொன்னா அந்த ஃப்ளோரல் டயக்ராம் வந்து கட் பண்ணா நமக்கு 2 ஈக்குவல் பார்த்து கிடைக்கும். ஸோ அதுதான் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நம்ம ஃப்ளோரல் டயக்ராம் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா டீச்சர்ஸ் கேட்டால் அவங்களுக்கு போட்டுட்டாங்க. ஸோ இது நல்ல ஃபர்ஸ்ட். சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வி சார். சரி, நீட் எக்ஸாமினேஷன் இருக்குது. இப்போ பாட்டனியில எந்த சாப்டர் மாணவர்கள் கான்சென்ட்ரேஷன் அதிகம், அது எந்த சாப்டர்ல அவங்க மாணவர்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், வேற என்ன வழிமுறைகள் பாட்டனியில மாணவர்கள்? நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், நம்ம சிலபஸ் பெஸ்ட் சிலபஸ். இட் இஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேர்ட் இன் ஆர்டர் வித் நீட் அண்ட் அதர் காம்படிஷன். ரொம்ப ரொம்ப நல்ல சிலபஸ். நீங்க 11th 12th தரவா படிச்சிருக்காங்க, அவங்க நீட் எக்ஸாம் பத்தி கவலைப்படுறதா. இப்போ நான் சொன்னது வந்து 2 அதாவது நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். என்ன செய்யலாம், ஒவ்வொரு டாபிக்லையும் ஒரு 50 to 60 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். நான் ஏற்கனவே ஏஎஸ் சிங்கிள் பேரண்ட், அது வந்து நிச்சயமா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அது வந்து போர்ட்லி கேட்பாங்க, நீட்லி கேட்பாங்க. ஸோ இதை ஒவ்வொரு லெசன்லையும் நீங்க ஒரு 50-60 முக்கியமான ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அதே சமயம் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ வாட் இஸ் பொலினியம், வாட் இஸ் கொல்லன் கிட், வாட் இஸ் கோரோபொலினின், இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதுவும் வந்து நீட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்க இப்படி ஒவ்வொரு லெசனுக்கும் நீங்க ஒரு 50 கொஸ்டின் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், ஒரு 10-15 2 மார்க் 3 மார்க் அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு லெசனுக்கு வந்து நீங்க 70-80 ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அது போல 11th ஸ்டாண்டர்ட்ல 15 லெசன் இருக்கு. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட 1000 அது. அதே போல 12th ஸ்டாண்டர்ட்ல அதே. ஸோ
இப்படி நீங்க லிட்டில் பை லிட்டில் லேர்ன் பண்ணாலே நிச்சயமா வந்து நீட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் உங்களோட பள்ளியில அதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம புக்ல கொடுத்து எல்லாமே முக்கியமான டாபிக். அதுலயும் ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்க்கணும்னா பிளான்ட் பிசியாலஜி ஃபர்ஸ்ட். ஸோ பிளான்ட் பிசியாலஜி தான் மேக்ஸிமம் நம்பர் பிளான்ட் பிசியாலஜி ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பிளான்ட் பிசியாலஜி தான் மேக்ஸிமம் நம்பர் கொஸ்டின் தேவை. அடுத்தது அது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீங்க மார்பாலஜி படிச்சா கூட போதும். அது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீங்க மார்பாலஜி படிச்சா கூட போதும். ஈஸியா நீங்க அது ஜெனடிக்ஸ் டி காலேஜ்ல இருந்து நிறைய क्वेश्चंस வரும். டி காலேஜ் நீங்க அதுக்கு என்னன்னா பயோடைவர்சிட்டில இருந்து கொஞ்சம் क्वेश्चंस வராங்க. அதுல பர்టిక్యులரா வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வைரஸஸ், பாக்டீரியா, ஆர்கியா, ஃபங்கி அத நம்ம தரவா இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக். நீங்க இதெல்லாம் ஒரு காம்படிட்டிவ் புக் பார்த்தீங்கன்னாக்க அந்த சாப்டர் வைஸ் ஒரு காம்படிட்டிவ் புக் பார்த்தீங்கன்னாக்க அந்த சாப்டர் வைஸ் ஒரு சாப்டருக்கு 12 கொஸ்டின் பார்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க பிசியாலஜி வந்து சொல்லி பார்ப்பாங்க. அதில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க பிசியாலஜி வரும்போது 5 கொஸ்டின்ஸ், 6 கொஸ்டின்ஸ் அதே போல மார்பாலஜி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மத்தெல்லாம் வந்து ஈவனா கேட்பாங்க. பயோடைவர்சிட்டி அதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மத்தெல்லாம் வந்து ஈவனா கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஈவனா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்க பள்ளி மாணவர் முக்கியமான கேள்வி. உங்க பள்ளி மாணவர்கள் மட்டும் ஜிப்மரா அதிகப்படியான மாணவர்கள் என்ன சார் தாரக மந்திரத்தை எங்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தெரிவிக்க எங்களுக்கும் பயன்படும். செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு மெத்தட்ஸ்லாம் சொன்னேன். முதல்ல வந்து தரவுலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த 1 word answers அப்புறம் 2 mark 3 mark கொஸ்டின், இதுதான் ஆன்சர்ஸ் அப்புறம் 2 mark 3 mark கொஸ்டின். இதுதான் நாங்கள் வந்து லெசன்ஸ் வந்து தரவப்படி ஒவ்வொரு லெசன்லையும் இந்த 15 லெசன் இருக்கு. 11th வந்து ஒரு 15 லெசன் இருக்கு. 12th வந்து லெசன்ஸ் இருக்கு. இந்த லெசன்ஸ் நம்ம தரவா 1 by 1 ரிப்பேர் பண்ணிருக்கோம். இப்படிதான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அது இல்லாம வந்து அவங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து கம்பல்சரியா கண்டக்ட் பண்றோம். அது இல்லாம வந்து கிராஷ் கோர்சஸ் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொன்னா அவங்க சப்ஜெக்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. த்ரூஅவுட் இயர் we are teaching the subject. ஸோ சில ஸ்கூல் 11th விட்டுருவாங்க, டீச் பண்ணவே விட்டுருவாங்க. நீங்க கேட்டீங்கல்ல ராசிபுரம் அந்த ஸ்கூல்லாம் வந்து 11th எல்லாம் விட்டுட்டு ஒன்லி கான்சன்ட்ரேட். பட் நம்ம அப்படி கிடையாது. 11th ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து அது கூட தான் நாங்கள் 12th போகிறோம். ஸோ அதனால வந்து பாய்ஸ் ஆர் போர்ஷன்ஸ் ஒரு கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் தருவாங்க. இது ஒரு ரீசன். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். இன்னொரு கேள்வி விருப்பப்பட்டாரு. So there is a proposal by the Tamil Nadu language science group. Whether this decision will affect the children in preparation of NEET examination? இல்ல கண்டிப்பா இல்லை சார். This will balance the preparation. இல்ல கண்டிப்பா இல்லை சார். இது வந்து நமக்கு சிபிஎஸ்இ சிலபஸ் பார்க்கும்போது நமக்கு பயாலஜி குரூப்பே மோர் தென் என்ன நான் சொன்னேன் இல்லையா, எவ்ரி லூக் அண்ட் கான்டென்ட் தே ஹவ் ப்ரிப்பேர்ட். ஆக்சுவலா சில நேரத்தில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீட் புக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் நார்த் இந்தியன்ஸ் நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் தான் நாங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த புக்ஸ் தான் நாங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 11th standard 12th standard 90% வந்து நீங்கள் நீட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 90% வந்து நீங்கள் நீட் ப்ரிப்பேர் 90% நம்ம புக்கே அதுல வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டிசைட்ஸ் ஒரு பாக்ஸ் கொடுத்து சில பேஜஸ்ல வந்து பாக்ஸ் கொடுத்து டு யூ நோ அப்படின்னு சொல்லி சில நீங்க வந்து அந்த டு யூ நோவை நீங்க வந்து நல்லா படிக்கலாம். பர்டிகுலரா ஃபார் நீட் இதெல்லாம் நீங்க செய்யலாம். ஸோ இதெல்லாம் நீங்க செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பியூர் பாட்டனி அல்லது பயோ பாட்டனியா அதை பத்தி நீங்க கவர் பண்ணணும். சிலபஸ் நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணலாம் பயோ பாட்டனிலே. சார் உங்களோட வேல்யூபிள் டைமை நீங்க துறை சார்பாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கேள்விகளுக்கும் நீங்க அதற்காகவும் எங்கள் துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.